श्रीशैलेशदयापात्रं दीर्घत्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। माता पिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरश्च महदाह्वय भट्टनाद श्रीभक्तिसार कुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणु परकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्। श्रीशटादिगुरोर्दिव्य श्रीपादाम्बुज मधुव्रतं श्रीमद्यतीन्द्रप्रवणं श्रीलोकार्य मुनिं भजे। श्रीयपतियाय अवाप्त समस्त कामनाय समस्त कल्याण गुणात्मकनाय सर्वेश्वरनाय எழுந்தருளிருக்கும் ருக்மிணி நாயகனான ஸ்ரீ பார்த்தசாரதி எம்பெருமானுடைய திருவடி தாமரைகளிலே முதற்கண் அடியனுடைய பிரணாமங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிரம்மாரண்ய நிவாசாய பலராமானுஜாய ருக்மிணி பிராணநாதாய பார்த்தசூதாய மங்களம் என்று பெரியோர்கள் எம்பெருமானுக்கு பல்லாண்டு பாடுகிறார்கள். அப்படிப்பட்ட பெயர்ப்பாகனாக இருக்கக்கூடிய ஸ்ரீ பார்த்தசாரதி எம்பெருமான் அவருடைய புனர் அவதாரம் என்றே கொண்டாடும்படியாக ஜெகதாச்சாரியரான சுவாமி ராமானுஜர் விளங்குகிறார். ஸ்ரீ பார்த்தசூத கிருபாரப்த நிஜாவதார வைபவா என்று ராமானுஜர் கொண்டாடப்படுகிறார். சித்திரை மாசத்திலே செய்ய திருவாதிரை நட்சத்திரத்திலே ஸ்ரீபெரும்புதூர் கஷேத்திரத்திலே சுவாமியினுடைய அவதாரம். இன்றைக்கு 1000 வருஷங்களுக்கு முன்பு கலியினுடைய கோலாகலம் பாதிப்பெல்லாம் அடக்குவதற்காக ஆதிசேஷனை எம்பெருமானுடைய நியமனத்தோடு இந்த லோகத்திலே அவதரித்தார் என்று பிரசித்தி பெருமை. அப்படிப்பட்ட ராமானுஜருடைய திவ்யமான வைபவம், அவருடைய சரித்திரம், இதையெல்லாம் அடியார்கள் எப்பொழுதும் நெஞ்சால் அனுபவிக்க வேண்டும், வாயால் பேசி மகிழ வேண்டும்ங்கிறது சம்பிரதாயத்தில் இருக்கக்கூடிய குரு பரம்பரை ஓரான் வழி ஆச்சாரியர்கள் அனைவருடைய ஒட்டுமொத்தமான கருத்து. எம்பெருமானுடைய சரிதையை செவியால் கண்ணால் பருகுவோம், இன்னமுதம் அறியோம் அன்னே என்று குலசேகர ஆழ்வார். ராமபிரானுடைய சரித்திரம் ஸ்ரீ ராமாயணத்தை எப்பொழுதும் பொதுபோக்காக கொண்டு அனுபவிப்போம். அதை தவிர இனிமையான தேவலோகத்து அமிர்தத்தை கொண்டு வந்து வைத்தாலும் அதையும் ஏற்க மாட்டோம்னு சாதிக்கிறார். ராமனுடைய அனுபவமே அப்படி இருக்கும்னு சொன்னார். ராமானுஜனுடைய அனுபவத்திற்கு கேட்க வேண்டுமா? அப்படி எங்கு கிடக்காத பெருமகள் வைபவங்களை கொண்டிருக்கக்கூடிய ராமானுஜருடைய திவ்யமான சரிதம், அவருடைய அழகான அந்த வரலாற்று நிகழ்வுகள், இதையெல்லாம் அடியார்கள் நன்கு அனுபவிக்க வேண்டும் என்கிற நோக்கிலே அந்தந்த விஷயங்களை, அந்தந்த செய்திகளை ஆச்சரியமான பிரமாணங்களோடு சேர்த்து தேனும் பாலும் கண்ணலும் அமுதுமாக தித்தித்து ஆழ்வார் சொன்னார் போலே மிகுந்த அந்த இனிமையான அந்த போக்கியமான விஷயத்தை சற்றும் இனிமை குறையாமல் அற்புதமாக ஒரு நூலாக வடித்து கொடுத்திருக்கிறார் பிள்ளை லோகம் ஜீவ சுவாமி எனும் ஆச்சாரியர்.
இவ ஆச்சாரியர் மணவாள மாமனிகளுடைய அஷ்டதி கஜாச்சாரியர்களுக்குள்ளே பிரசித்தி பெற்றவராய் பரவஸ்து பட்டபிராஞ்சியர் என்னும் ஆச்சாரியர். அவருடைய பூர்வாசிரம சந்ததியிலே அவருக்கு கொள்ளு பேரனாக அவதரித்தவர் என்று பல இடங்களிலும் செய்தி காணப்படுகிறது. அப்படிப்பட்ட பிள்ளை லோகம் ஜீயர் சுவாமி எப்படி தம்முடைய பாட்டனார் ஒரு சன்னியாச ஆசிரமத்தை கழுவினராக ஜீயராக எழுந்தருளியிருந்தாரோ அதே போல இவரும் வைராக்கியசாலியாய் தாமும் சன்னியாச ஆசிரமத்தை ஸ்வீகரித்துக் கொண்டு ஜீயராகவே எழுந்தருளியிருந்தார் என்று அறிகிறோம். அப்படிப்பட்ட அந்த சுவாமி பற்பல கைங்கரியங்களை செய்திருக்கிறார். பிரமேய ரட்சணம், எம்பெருமானுக்கு நேரடியாக தொண்டுகளை பொழிந்து எம்பெருமான் எழுந்தருள் இருக்கக்கூடிய திவ்யதேசங்கள் அந்த கோவில்களை எல்லாம் சீரமைத்து புனர் நிர்மாணம் செய்து உற்சவங்களை சீரம் சிறப்புமாக நடத்துதல், அதையும் இந்த சுவாமி செய்திருக்கிறார். திருக்கடல் மல்ல இந்திரந்த கஷேத்திரத்திலே இவ் ஆச்சாரியரே கோவில்களை எல்லாம் நன்றாக பராமரித்து நிர்மாணம் செய்து கைங்கரியம் செய்து இன்றைக்கும் அங்கே ஸ்தானாச்சாரிய புருஷர்களாய் தீர்த்த நிராசு முதலான கைங்கரியங்களை பெற்றுக்கொண்டு எழுந்தருள் இருக்கிறார்கள். அதில் நேரடியாக பிரமேயமாக இருக்கக்கூடிய எம்பெருமானை உகப்பித்து கைங்கரியம் செய்தல் பிரமேய ரட்சணம் என்றும் சொல்லலாம். அடுத்து பிரமாண ரட்சணம், அவ்வெம்பெருமானை நாம் நன்கு அனுபவிப்பதே பிரமாணங்களின் மூலமாக, சாஸ்திரங்களின் மூலமாக. அந்த சாஸ்திரங்களை நன்றாக பாதுகாத்தல், அதனுடைய அர்த்தத்தை அனைவரும் கிரகிக்குமா போல எளிமையாக எடுத்து உரைத்தல், நிறைய கிரந்தங்களை சாதித்து அதன் மூலமாக எந்த அளவுக்கு அந்த ஆழ்ந்த அர்த்தங்களை விளக்க முடியுமோ அந்த அளவுக்கு விளக்கி கூறுதல், இதெல்லாம் முக்கியமான கைங்கரியம். இதையெல்லாம் செவ்வனை செய்திருப்பவர் பிள்ளை லோகம் ஜீயர் சுவாமி. அவருடைய கிரந்தங்கள்னு பார்த்தால் மாமணிகளுடைய ஸ்ரீசுக்திகளாக இருக்கக்கூடிய உபதேச ரத்தினமாலை, திருவாய்மொழி நூற்றந்தாதி, ஆர்த்தி பிரபந்தம், எதிராஜ விம்சதி ஆகிய இந்த நூல்களுக்கெல்லாம் உரை வியாக்கியானத்தை அருளி செய்திருக்கிறார். அது மட்டும் அல்லாது வரலாற்று நூல்களாக ராமானுஜாரிய திவ்ய சரிதை, யதீந்திர பிரவண பிரபாவம் என்னும் 2 நூல்களையும் அருளி செய்திருக்கிறார். இது மட்டும் அல்லாது ராமானுஜ நூற்றந்தாதிக்கு முக்கியமாக வியாக்கியானம், அர்த்த பஞ்சக வியாக்கியானம், சப்தகாதைக்கு வியாக்கியானம், ஸ்ரீ வைஷ்ணவ சமயாச்சார நிஷ்கர்ஷம், 4000 திவ்ய பிரபந்த தனியங்கள் வியாக்கியானம், உபதேச திருநாமம், திருமந்திரார்த்த அரும்பத விளக்கம், இப்படி எண்ணிறந்த நூல்களை இந்த சுவாமி சாதித்திருக்கிறார். இப்படி பல பிரமாணங்களை ரட்சிப்பதற்காக பற்பல நூல்களை அருள் செய்திருக்கிறார். பிரமாண ரட்சணம், பிரமேய ரட்சணம். பிரமாத்திரு ரட்சணம்னு பார்த்தால் ஆழ்வார்கள் பூதத்தாழ்வாருடைய திருமேனியை திருக்கடல் மலையிலே நன்றாக பிரதிஷ்டை பண்ணி அவருடைய வைபவத்தை எடுத்து சொல்லி, அதே போல ஆழ்வார்களுடைய தனியங்களுக்கெல்லாம் வியாக்கியானம் அருள் செய்து ஆழ்வார்களுடைய வைபவத்தை எல்லாம் வெளியிட்டருளினார். பிரமாண பிரமேய பிரமாத்திர லட்சணத்தை நன்றாக செய்திருப்பவர் பிள்ளை லோகம் ஜீயர் சுவாமி. அவர் அருள் இருக்கக்கூடிய கிரந்தங்களுக்குள்ளே தற்பொழுது நமக்கு அனுபவத்திற்கு விஷயமாக அமைந்திருப்பது ராமானுஜாரிய திவ்ய சரிதை என்னும் நூல். ராமானுஜருடைய திவ்யமான சரிதை, திவ்யம்னா உயர்ந்தது, பிராகிருதம் அல்லாதது, அப்ராகிருதமானதுன்னு அர்த்தம். இந்த உலகத்துல பிறந்தாலே அது பிராகிருதம், உலகத்துல நடைபெறக்கூடிய எந்த செயலாக இருந்தாலும் அது பிராகிருதம். ஆனால் ஆதிசேஷன் நித்தியசூரிகளுக்குள்ளே தலைவராக அமைந்திருக்கக்கூடியவர் அனந்தன், அனந்தாழ்வான் தாமே வந்து அவதரித்திருப்பதினாலே அவரே திவ்யமானவர் ராமானுஜர். அவருடைய செய்கைகள் அனைத்துமே திவ்யமாகத்தான் அமைந்திருக்கும்.
அது இது புது என்னலாவனவல்ல என்னை உன் செய்கை நைவிக்கும் என்று எம்பெருமானிடத்திலே ஆழ்வார் தெரிவிக்கும் பொழுது, எம்பெருமான் செய்யக்கூடிய சின்ன சின்ன செயல்களாக இருப்பினும் அதுவும் உயர்ந்தது, ஆகர்ஷகமானது, நிரம்ப மங்களத்தை கொடுப்பது, நன்மையை தரவல்லது, பரம பாவனமானது, தூய்மையானது எல்லாம் அங்கு கொண்டாடுகிறார். அதே போலத்தான் ராமானுஷருடைய அது இது ஒரு அவருடைய எந்த சின்ன சின்ன செயல்களாக இருப்பினும் அனைத்துமே அடியார்களுக்கும் அன்பர்களுக்கும் மேலான ஞானத்தை வழங்கும், தூய்மையாக்கும், மனதுக்கு நிரம்ப ஆனந்தத்தை கொடுக்கும், நம் அத்தனை பேருக்கும் உஜ்ஜீவனத்தையே கொடுக்கக்கூடியதாக அமைந்திருக்கும். அதனாலே ராமானுஷருடைய அனைத்தும் திவ்யமானது. அவருடைய திவ்யமான சரிதை, சரிதை என்றால் அவருடைய வாழ்க்கை வரலாறு, அவர் அவதரித்ததிலிருந்து அவர் இறுதியான நாள் வரைக்கும் என்னென்ன எப்படியெல்லாம் நிகழ்வுகள் நடைபெற்றது, எப்படியெல்லாம் தொண்டுகளை ஆற்றினார், எப்படி அனுபவித்தார் எம்பெருமானை, எப்படி சேதனர்களை கட்டாட்சித்தார் என்ற அனைத்து செய்திகளையும் ரொம்ப ஆச்சரியமாக இதிலே விளக்குகிறார். சரிதம் ரகுநாதஸ்ய சதகோடி பிரவிஸ்திரம் என்று சக்கரவர்த்தி திருமகனாருடைய சரித்திரம் 100 கோடி ஸ்லோகங்களுக்கு மேலே பிரம்ம லோகத்திலே அமைந்திருக்கிறது ஒரு ராமாயணம்னு சொல்லப்படுகிறது. ராமனுடைய சரித்திரத்தை சொல்லுவதற்கே அத்தனை ஸ்லோகங்கள் வேண்டும் என்றால், ராமானுஜருடைய சரித்திரத்தை சொல்லுவதற்கு இன்னும் எவ்வளவு ஸ்லோகங்கள் வேண்டி இருக்கும். அதனால இவர் ஸ்லோகங்களாக இயற்றவில்லை, உரைநடையாகத்தான் சாதித்திருக்கிறார். ஆனால் நிரம்ப மேற்கோள்கள், எங்கெங்கிருந்தோ பிரமாணங்களை எல்லாம் எடுத்து உதாகரிக்கிறார். பல பிரமாணங்களுக்கு ஆதாரமே தெரியவில்லை, இது எங்கிருக்கிறது, எங்கிருந்து இவர் கையாளுகிறார் என்று இப்பொழுது நமக்கு தெரியவில்லை. ஆனால் கண்டிப்பா சுவாமிக்கு தெரிந்திருக்கும். யார் இதை ஏற்றி அருளி செய்திருக்கிறாரோ அவருக்கு நன்றாக தெரிந்திருப்பதனால்தான் இவர் சாதித்திருக்கிறார். அவர் காலகட்டத்தில கூட இருக்கக்கூடிய மற்ற ஆச்சாரியர்களுக்கும் இது நல்ல பிரசித்தமான பிரமாணங்களாக அமைந்திருந்தது போலும். அதனால அந்த காலத்திலே இது மிகவும் இனிமை தரக்கூடியதாய் அனைத்து பெரியோர்களாலும் ஆதரிக்கப்பட்ட சிறந்த நூலாகவும் அமைந்திருக்கிறது. ஆனால் தற்பொழுது இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல பார்த்தால் இந்த நூல் ரொம்ப இப்ப அச்சிலையும் இல்லை. நிறைய அச்சு போட்டு எல்லா இடத்துலையும் கையில முழக்கத்துல இருக்கிறதான்னு பார்த்தால் காணப்படவில்லை. இன்னும் இதை சரியாக அச்சிடவும் இல்லை. அச்சுல இருக்குன்னா தெலுங்கு மொழியிலேயே சில பிரமாணங்கள் எல்லாம் அமைந்திருக்கிறது. அதுல எழுத்துக்கள்லாம் சற்று சிதைந்து போய் ஓலைச்சுவடியிலிருந்து பார்த்து பார்த்து எழுதுவதினாலே பல இடங்களிலே சற்று சின்ன சின்ன அந்த தவறுகள் இல்லை, சரியான அந்த எழுத்துகள் தெரியாததுனாலே விட்டு போயிருக்கலாம், பிழைகள் இருக்கலாம். அதையெல்லாம் பார்த்து திருத்தி சரியான அந்த பிரமாணங்கள் சுத்த பாடத்தோடு இந்த புஸ்தகங்களை நன்றாக அச்சிட வேண்டும் எத்தனையோ மகனீயர்கள் முக்கியமா இதுல ஈடுபட்டு இந்த புஸ்தகங்களை எல்லாம் அச்சிட்டிருக்கிறார்கள். அதிலே ஸ்ரீ வைஷ்ணவ ஸ்ரீ கிருஷ்ணமாச்சாரிய சுவாமி என்பவர் பெரும் சிரமத்தோடு பல கிரந்தங்களை சோதித்து பார்த்து பல இடங்களையும் கேட்டு இந்த நூலை நன்றாக அச்சிலே வெளிவரும்படி செய்திருக்கிறார். 2 பதிப்புகள் தான் வந்திருக்கிறது. இந்த 2வது பதிப்புங்கிறது கிட்டத்தட்ட 2000வது வருஷத்துல தான் வெளியிட்டிருக்கிறார். சத் சம்பிரதாய கிரந்த பிரகாசன சமிதி என்று இதற்கு நல்ல நல்ல கிரந்தங்களை எல்லாம் வெளியிடுவதற்கு ஒரு சமிதியை ஏற்பாடு செய்து அதன் மூலமாக 2000வது வருஷம் ஆங்கில கணக்கிலே 2000வது வருஷத்திலே இது ஓரளவுக்கு பரிசோதனை பண்ணி வெளியிடப்பட்டிருக்கிறது. முதல் பதிப்பு எங்கு நடைபெற்றதுன்னா நம்முடைய திருவல்லிக்கேணி கஷேத்திரத்திலேயே ஸ்ரீ சரஸ்வதி பண்டார முத்ராட்சர சாலை, சரஸ்வதி பண்டாரம்னு யோகி பார்த்தசாரதி சுவாமிங்கிறவர் ஏற்படுத்தி பற்பல நூல்களை நன்றாக முத்ரீகரணம் பண்ண வேண்டும், பூர்வாச்சாரியோட கிரந்தங்கள் எல்லாம் வெளியிட வேண்டும் ஏற்படுத்தினது. அந்த முத்ராட்சர சாலையிலிருந்து இது முதல் பிரதியாக முதல் பதிப்பு வெளியிடப்பட்டது. அடுத்து 2ஆம் பதிப்பு தான் வெளிவந்திருக்கிறது. அதிலும் தெலுங்கு எழுத்துகள் கிரந்த எழுத்துகள் மலிவாக காணப்படுகின்றது. அதனால ஓரளவுக்கு தான் இதுல
அர்த்தங்களை நம்மால கிரகித்துக் கொள்ள முடியும். எந்த அளவுக்கு பூர்வாச்சாரியர்கள் இதுல பரிசிரமப்பட்டு இந்த நூலை வெளியிட்டிருக்கிறார்கள்ன்றத கருத்திலே கொண்டு நாம் இந்த நூலை அனுபவத்திலே கொண்டு எம்பெருமானாருடைய திவ்யமான அந்த குணங்களை எல்லாம் எண்ணி மகிழ வேண்டும் என்ற ஒரு நோக்கிலேதான் தற்பொழுது இந்த நூலை காலக்ஷேபமாக கிரந்தமாக கொண்டு உபன்யாசமாக அனுபவிக்கலாம் என்றும் பெரியோர்களுடைய நியமனத்தோடு அடியேன் விண்ணப்பிக்கிறேன். முதலிலே பிள்ளை லோகம் ஜீவரை பற்றின ஆச்சரியமான கணியம். ஸ்ரீ ஷடாரி குரோர் திவ்ய ஸ்ரீபாதாம்புஜ மதுக்கிரதம். அதாவது ஸ்ரீ பாதாப்ஜ மதுக்கிரதம். மதுக்கிரதம்னு சொன்னால் வண்டு, தேனை பருகக்கூடிய தேன் வண்டு. அது எப்பொழுதும் தாமரை முதலான புஷ்பங்களிலேயே படிந்து கிடக்கும். அதை போலே இவ்வாச்சாரியர், அதாவது பிள்ளை லோகம் ஜீயர் சுவாமி, தேன் வண்டை போலே ஒரு தாமரை பற்றி இருக்கிறார். அது எந்த தாமரை? திருவடிகளாகிற தாமரை. ஸ்ரீ ஷடாரி குரோர் திவ்ய. ஸ்ரீ ஷடாரி என்றால் இவருடைய திரு தகப்பனார் ஷடகோபர் என்ற திருநாமம். அவருக்குத்தான் குமாரராக பிள்ளை லோகம் ஜீயர் சுவாமிங்கிறவர் அவதரித்திருக்கிறார். ஸ்ரீ ஷடாரி குரோர் திவ்ய என்ற அவருடைய திரு தகப்பனாரை ஆச்சாரியராகவும் இருந்து பஞ்சசம்ஸ்காராதிகளை செய்து ஞானத்தையும் உபதேசித்து வழங்கி இருக்கிறார். அப்படிப்பட்ட ஆச்சாரியர் குருவினுடைய திவ்யமான திருவடி தாமரைகளிலே வண்டு போலே படித்திருப்பவர் என்று இவருக்கு திருநாமம். ஸ்ரீமத் யதீந்திர பிரவணம் ஸ்ரீ லோகாரிய முனிப்பஜே. யதீந்திர பிரவணம் என்று பெருமை விருது கொண்டிருப்பவராக விளங்கக்கூடிய லோகாரிய ஜீயர், லோகாரிய முனி, பிள்ளை லோகம் ஜீயர் சுவாமியை வணங்குகிறேன் தன்மை. யதீந்திர பிரவணர் என்று மணவாள மாமனிகளுக்கு அழகான ஒரு திருநாமம். நம்பரமாடே அவருடைய தனியத்தை வெளியிடுகிறார். ஸ்ரீசைலேஷ தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்ய ஜாமாதரம் முனி. நம்பரமாடே மணவாள மாமனிகளை சிறப்பிக்கும் பொழுது இவர் என்ன பெருமையோடு திகழ்கிறார்னா, யதீந்திரராகிற ராமானுஷரிடத்திலே அளவு கடந்த பிராவண்யம், பக்தி, அன்பு கொண்டிருப்பவர் மணவாள மாமனிகள் அடையாளம் என்று தெரிவிக்கிறார். அதே போன்றதொரு பக்தி இந்த சுவாமிக்கும் உண்டு. அதனால்தான் இவரும் ராமானுஷரிடத்தில் ஈடுபட்டு அவருடைய சரித்திரத்தை நன்றாக விளக்கி கூற வேண்டும். ஆதாரபூர்வமான அனைத்தையும் சேர்த்து பிரமாணங்களோடு நிரூபித்து அடியார்களுக்கு அனுபவத்திலே கொடுக்க வேண்டும் என்று இந்த நூலை சாதித்திருக்கிறார். அதனாலேயே யதீந்திர பிரவணம் என்று இவருக்கு விருது வந்திருக்கலாம். அல்லது யதீந்திர பிரவண பிரபாவம் என்னும் நூலை சாதித்திருக்கிறார்னு பார்க்கிறோம். மணவாள மாமனிகளிடத்திலே அளவு கடந்த பக்தி பிராவண்யம், அவருடைய பெருமை என்ன, வைபவம் என்ன, அவருடைய சரித்திரம் என்ன என்பதை காட்டுவதற்காக மற்றொரு நூலை யதீந்திர பிரவண பிரபாவம் என்னும் தலைப்பிலே வரலாற்று செய்திகளை எல்லாம் சேர்த்து அருள் செய்திருக்கிறார். ரெண்டு ஆச்சாரியர்கள், ஆதிசேஷனுடைய இரண்டு அவதாரங்களாக அமைந்திருக்கக்கூடிய சுவாமி ராமானுஷர், சுவாமி மணவாள மாமனிகள், இரண்டு ஆச்சாரியர்களுடைய வைபவத்தையும் இரண்டு நூல்கள் மூலமாக பிரகாசப்படுத்தியிருக்கிறார் இந்த சுவாமி. அப்ப இரண்டு முறை யதீந்திரரிடத்திலையும் யதீந்திர பிரவணரிடத்திலையும் பிராவண்யம். அதனால யதீந்திர பிரவணம் என்று சுவாமிக்கு விருது வந்தது என்று கொள்ளலாம். அப்படிப்பட்ட ஸ்ரீ லோகாரிய முனி, பிள்ளை லோகம் ஜீயர் சுவாமியை வணங்குகிறேன் தனியும். இவருடைய அவதார திருநக்ஷத்திரம் பார்த்தால் சித்திரை மாசம் திருவோண நட்சத்திரம். சித்திரை மாசம் அதுதான் மாசங்களுக்குள்ளே முதல் மாசம். வருஷம் பிறப்பதே சித்திர மாசத்திலே. சைத்திர ஸ்ரீமா அயம் மாசகா என்று ராமாயணத்திலும் கொண்டாட்டம். அப்படிப்பட்ட மேலான உயர்ந்த மாசம், வசந்த ருத்து தொடங்கக்கூடிய மாதம், எல்லா இடத்திலும் புஷ்பங்கள் பூத்து குலுங்கக்கூடிய மாசம். இந்த மாசத்திலே திருவோண நட்சத்திரம், சிரவண நட்சத்திரம், சாட்சாத் விஷ்ணு ஸ்ரீமன் நாராயணனுடைய நட்சத்திரமாகவே பெருமையோடு திகழக்கூடிய நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்துல தான் இந்த சுவாமி அவதரித்தார். இன்றைக்கும் நம்ம கோவில் திருவல்லிக்கேணி விதேசத்திலே பார்த்தசாரதி எம்பெருமானுடைய தீர்த்தவாரி மகோத்சவம்னு பார்த்தால் அதுவும் சித்திரை மாசம் திருவோண நட்சத்திரம். அன்றைய பெருமான் இந்த கோவிலே அர்ச்சா ரூபியாக அர்ச்சா நிலையிலே சேவை சாதித்தார்
என்பதை அடிப்படையாக கொண்டுதான் அன்று இந்த தீர்த்தவாரி மகோத்சவமாக அழகா 9 தினங்கள் பிரம்மோத்சவம்ன்றது கொண்டாடப்படுகிறது. அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த சித்திரை மாசம் திருவோண நட்சத்திரத்திலே இந்த பிள்ளைலோகம் ஜீய சுவாமியுடைய திரு அவதாரம். இந்த சுவாமி இப்ப அற்புதமா ஒரு அவதாரிகையை போல இந்த நூலுக்குன்னு சாதிக்கிறார். எப்படி எல்லா மகனியர்களும் ஆச்சாரியர்களும் நூலை தொடங்கும் பொழுது ஆச்சரியமா மங்களமான சப்தங்களை இட்டு அந்த கிரந்தத்தை தொடங்குவார்களோ அதே போலத்தான் சுவாமியும் சாதிக்கிறார். இதற்கு தனியா மங்கள ஸ்லோகமோ எதையும் சுவாமி சமர்ப்பிக்கவில்லை. நேரடியாக கிரந்தத்திலேயே மங்களமான சொற்கள் எம்பெருமானுடைய திருநாமங்களை எல்லாம் விட்டுத்தான் தொடங்குகிறார். அதனாலே அதுவே மங்கள காரணம். மங்களாச்சரணத்திற்கு ஒரு செயலாக மங்களாச்சரணம் செய்ததாகவே கொள்ளலாம். ஸ்ரீயப்பதியாய் சேஷசாயியாய் அபாப்த சமஸ்த காமனாய் க்ஷீரார்ணவ நிகேதனாய் ஹேய பிரதிபட கல்யாண குணைக தானனாய் சர்வாந்தர்யாமியான சர்வேஸ்வரன் என்று எம்பெருமானுடைய பல பல பெருமைகளையும் ஒரு சேர தெரிவிக்கிறார். இதுல முதல் பெருமை ஸ்ரீயப்பதியாய் திருவுக்கும் திருவாகிய செல்வன் திருமகள் கேள்வன் ஸ்ரீ என்னும் மகாலட்சுமிக்கு நாதன் அவருக்கு பதி என்பதுதான் எம்பெருமானுக்கு இன்றியமையாத முதல் பெருமை. பிரம்மம் சகல ஜெகத்துக்கும் காரணம் பிரம்மம்னு சாஸ்திரங்கள் தெரிவிக்கிறது. அந்த பிரம்மம் யார் என்ற விசாரத்திலே முதல் அடையாளம் எதுன்னா ஸ்ரீஷ்டதே லக்ஷ்மிஷ்ட பத்னௌ. ஸ்ரீ என்னும் பூமியும் லக்ஷ்மி என்னும் பெரிய பிராட்டியும் யாரொருவருக்கு பத்தினியோ அவனே பிரம்மம் என்று அடையாளமிட்டு அவனே புருஷோத்தமன் என்று நிர்ணயித்து ஆச்சரியமாக உபனிஷத்தெல்லாம் சேர்ந்து தெரிவித்தது. ஆகவே அப்ப பிராட்டிக்கு கேள்வன் வல்லவன் என்பதுதானே பிரம்மத்துக்கு முதல் அடையாளம். ஆகவே அந்த அடையாளத்தையே இங்கு தெரிவிக்கிறார். ஸ்ரீயப்பதியாய் பெருமானுடைய அனைத்து பெருமைகளுக்கும் அடி என்னன்னா திருமகளுக்கு நாயகனாக இருப்பதினாலேயே எம்பெருமான் பரத்வத்தோடு விளங்குகிறான், எம்பெருமான் சௌலபியத்தோடு விளங்குகிறான், எம்பெருமான் சௌசீல்யங்கிற குணத்தோடு விளங்குகிறான் என்று எண்ணிறந்த குணங்கள் எம்பெருமானுக்கு சொல்லப்படுகின்றன. இத்தனை குணங்களும் பரிமளிப்பது பிரகாசிப்பது எது கொண்டுனா அவன் ஸ்ரீயப்பதியாக இருப்பதினாலேயே. ஸ்ரீக்கு கேள்வனாய் ஸ்ரீக்கு பதியாக இருப்பதனால்தான் இவன் பரமாத்மான வேதம் தெரிவித்தது. ஸ்ரீக்கு பதியாக இருப்பதனால்தான் இவன் எளியவன், இவனுடைய திருவடிகளையே அனைவரும் பற்றலாம் என்று துவயம் முதலான மந்திரங்களும் தெரிவிக்கிறது. அப்பா இவன் பெரியவனாக இருப்பினும் எளியவனாக இருப்பினும் அனைத்து சமயத்திலும் விட்டு விடாமல் சேர்ந்திருந்து எப்போதும் அவ்வெம்பெருமானை காட்டிக் கொடுத்து அடியார்களுக்கு வழங்கக்கூடியவனாய் புருஷகார பூதையாக இருப்பவளே ஸ்ரீ என்னும் மகாலட்சுமி தாயார். அதனால அவளுடைய திருநாமத்தை விட்டே இந்த கிரந்தத்தை தொடங்குகிறார். எப்படி பேயாழ்வார் திருக்கண்டேன் என்று திருங்கிற சொல்லிலே ஆரம்பித்து திருங்கிற சொல்லிலேயே முடித்திருக்கிறாரோ அதே போல ஏற்றம் இந்த நூலுக்கும் உண்டு என்று கொள்ளலாம். அப்ப ஸ்ரீன்னு தொடங்குகிறார். ராமானுஜர் நூற்றந்தாதியும் பூவண்ணமாறு பொருந்திய மார்பன் புகழ்மலிந்த பாவண்ணமாற நடிவணித்து வைத்தவன் என்று திருவரங்க கமுதனால் தொடங்கும் பொழுதும் பூமண்ணு மாது என்று மகாலட்சுமியை சொல்லி அவளுக்கு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய பதியாக இருக்கக்கூடிய எம்பெருமானை சொல்லி அவன் எம்பெருமானுடைய புகழ் மலிந்த மாறனை சொல்லி மாறன் அடிவணிந்து வைந்தவன் எம்பெருமானால தெரிவிக்கிறார். அதே கட்டத்துல தான் இவரும் அந்த பிரக்கிரியை வழியொற்றி ஸ்ரீயப்பதியாய் என்று விராட்டியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய எம்பெருமான முதல் அடையாளத்தை முதல் பெருமையை இந்த நூலினுடைய தொடக்கத்திலேயே சுவாமி சாதிக்கிறார். ஸ்ரீயப்பதியாய் அடுத்து சேஷசாயியாய். இதெல்லாம் பரத்வத்துக்கு இருக்கக்கூடிய அடையாளங்கள். அசேத சிதசித் வஸ்து சேஷினி சேஷசாயினி நிர்மலானந்த கல்யாண நிதையே விஷ்ணவே நமஹா என்று வேதாந்த சங்கிரகம் என்னும் நூலினுடைய தொடக்கத்திலே மங்கள ஸ்லோகத்தை ராமானுஜர் அருளுகிறார். அசேத சிதசித் வஸ்து சேஷினியே சேஷசாயினியே. ஒன்றும் மிச்சமில்லாமல் அனைத்து சேதன அச்சேதனங்களுக்கும் சேஷியாய் தலைவனாக விளங்குபவர் என்று சொன்னார். பொதுவான அடையாளமாக இருக்கிறதே. யார் அந்த தலைவன்? விசேஷம் தனித்து ஏதாவது விசேஷம் அடையாளம் இருக்கிறதா? இருக்கிறதே. சேஷசாயினே. யாருடன் ஆதிசேஷனிலே பள்ளி கொண்டிருப்பானோ சேஷசாயியாக சயனித்திருப்பானோ
அவனே ஜெகத்துக்கு காரணம் பரமாத்மா என்று அங்கும் ராமானுஜன் தெரிவித்தார். அதனால ஸ்ரீயப்பதியாயின்னு சொல்லி அடுத்த விசேஷம் சேஷசாயியாய். காந்தஸ்தே புருஷோத்தமஹ பணிபதி ஸ்ரீயாசனம் வாகனம் வேதாத்மா வினதேஸ்வரோ யவனிகா மாயா ஜெகன்மோகினி என்று சதுஷ்லோகி என்று ஆளவந்தார் அருள் செய்திருக்கிறார். அதனுடைய தொடக்கம்னு பார்த்தாலும் முதலிலே காந்தஸ்தே புருஷோத்தமஹ, நீ எப்படிப்பட்டவள் தேவி மகாலட்சுமி, புருஷோத்தமனுக்கு காந்தையாக வல்லவையாக அவனுடைய திரு உள்ளத்தை கொள்ள கொண்டவளாக நீ இருக்கிறாய் என்ற பிராட்டியை சொல்லி, உனக்கு எப்பேற்பட்ட ஆதிசேஷன் முதலானவர்கள் எல்லாம் வாகனம் படுக்கையாக இருக்கிறார்கள். பணிபதிகி செய்யா ஆசனம் வாகனம். பணிபதிகி ஆதிசேஷன் அவர் பெருமானுடைய படுக்கை உமக்கும் படுக்கையாக இருக்கிறார் என்று முதலிலே பிராட்டிக்கும் பெருமானுக்கும் சம்பந்தத்தை சொல்லி, அடுத்த உடனேயே பணிபதிகி செய்யா என்று இந்த இருவருக்கும் படுக்கையாக இருந்து ஆதிசேஷன் கொண்டு வருகிறார். சென்றால் குடையாம், இருந்தால் சிங்காசனமா, நின்னால் மரபடியாம், நிகழ்களோடு எண்ணும் புனையாம், அணிவிளக்காம், பூப்பட்டாம், புல்கோணையாம், திருமார்கரவு என்று எல்லா நிலைகளிலும் இருந்து தொண்டு புரியக்கூடிய ஆதிசேஷன் முக்கியமா என்ன அடிமைப்படுகிறார்னா சாயி, சேஷ சாயி என்று அவருக்கு படுக்கையாக அவருடைய திருப்பள்ளி படுக்கையாகவே அமைந்திருக்கிறார். ஆக சேஷ சாயியாய் அவர் ஸ்ரீக்கு தோழ்வனாக இருப்பவன், சேஷனிலே பள்ளி கொண்டிருப்பவன், ஆதிசேஷனுக்கு மேலே சயனித்து கிடக்கிறான்னா சேஷிங்கிறது வருகிறது. அப்போ சகல ஜெகத்துக்கும் மாதாவாகவும் பிதாவாகவும் இருக்கக்கூடிய ஸ்ரீயப்பதியான பெரிய பிராட்டியும் பெரிய பெருமாளும் சேஷ சாயியாய் ஆதிசேஷனிலே பள்ளி கொண்டிருக்கிறார்கள். ஆதிசேஷனிலே பள்ளி கொண்டிருக்கக்கூடிய பெருமானே சேஷி தலைவன் என்று அடுத்து காட்டினார். அவாப்த சமஸ்த காமனாய் அனைத்து விருப்பங்களையும் நிறைவேற்றி கொண்டிருப்பவர். அவருக்கு நிறைவேறாத ஆசை விருப்பம் என்பதே ஒன்று கிடையாது. அவாப்த என்றால் அடையப்பட்ட, சமஸ்த ஒன்று மிச்சமில்லாமல் அனைத்தையும், காமனாய் என்னென்ன விருப்பங்களோ அனைத்து விருப்பங்களையும் நன்றாக அடைந்திருப்பவர். நமக்கெல்லாம் ஆசைகள் இருக்கும், நிறைவேறாது. ஒவ்வொரு காலத்துல ஒவ்வொன்றும் எப்பொழுதாவது நிறைவேறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம், சிலரத்தை தடுக்கலாம், அப்ப என்னென்னமோ மாதிரி நடக்கலாம். ஆனால் எம்பெருமானுக்கு அது மாதிரி அவருடைய விருப்பங்கள் நிறைவேறாது, நடக்க முடியாது, யாராவது தடுத்து விடுவர், ஏதாவது உண்டானா ஏதும் கிடையாது. எல்லா காலத்திலும் எப்பொழுதும் எல்லா சமயத்திலும் எங்கும் அனைத்து விருப்பங்களையும் நிறைவேற்றி அத்தாலே மகிழ்ந்திருப்பவர். அவாப்த சமஸ்த காமனாய் விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறியதுன்னு சொன்னால் அப்ப ஒன்னும் வருத்தமே இல்லை, நிறைந்த ஆனந்தத்தோடு இருக்கிறார். சேஷசாயியாயின்னு பார்த்தோம், ஆதிசேஷனிலே பள்ளி கொண்டிருக்கிறார். என்னத்துக்காக பள்ளி கொண்டிருக்கிறார்? ஏதாவது எதிர்பார்ப்பா? கர்ப்பசேனராமன் படுத்துக் கொண்டிருந்தார். இக்கரையிலிருந்து அக்கறைக்கு போறதுக்கு வழி தெரியல, இவ்வளவு பெரிய சமுத்திரம் நடுவே குறுக்கே கிடக்கிறது, எப்படி தாண்டுவதுன்னு தெரியவில்லையே. அதனால கவலை கொண்டு அந்த சமுத்திரராஜனை நோக்கி சரணாகதி பண்ணி படுத்துக் கொண்டிருந்தானே, அந்த மாதிரி சேஷசாயியாக படுத்துக் கொண்டிருக்கிறாரா? இனி ஏதாவது அவருக்கு நிறைவேற வேண்டுமானா ஒன்றும் நிறைவேற வேண்டாம், அனைத்தும் எப்பொழுதும் நிறைவேறி இருப்பவர். இனி நிறைவேறாத ஆசைன்னே அவருக்கு ஒன்று கிடையாது. அதனால அவாப்த சமஸ்த காமனாய் அடுத்து தெரிவிக்கிறார். அப்ப ஸ்ரீயப்பதியாய், அடுத்து சேஷசாயியாய், அவாப்த சமஸ்த காமனாய் என்று வரிசையா பெருமானுடைய பெருமைகள். அப்ப ஸ்ரீக்கு கேள்வன், அவனே உலகங்களுக்கெல்லாம் தலைவன், ஆதிசேஷனிலே பள்ளி கொண்டிருப்பவன். இப்படி பள்ளி கொண்டிருப்பதும் அனைத்தும் நிறைவேறியதனாலே திருப்தகா மிகுந்த திருப்தியோடு ஆனந்தத்தினுடைய உச்சம் எல்லை அந்தவில் பேரின்பத்தோடு எம்பெருமான் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். அவாப்த சமஸ்த காமனாய் க்ஷீரார்ணவ நிகேதனாய். அது எங்கு பள்ளி கொண்டிருக்கிறார்? சேஷசாயின்னு சொன்னால் சேஷனிலே பள்ளி கொண்டிருக்கிறார், ஆதிசேஷன் மடியிலே சயனித்து கிடக்கிறார். எந்த ஊர்ல சுவாமின்னா அதைத்தான் ஊர் இடம் சொல்லுகிறார், க்ஷீரார்ணவ நிகேதனாய். இதுவரைக்கும் பார்த்தால் ஸ்ரீவைகுண்டத்துல கூட இந்த மூன்று குணங்களும் அங்குன்னு சொல்லிவிடலாம். ஸ்ரீயப்பதியாய், சேஷசாயியாய், அவாப்த சமஸ்த காமனாய், இந்த மூன்றும் ஸ்ரீவைகுண்ட நிலையை சொல்லுவதாகவே கொள்ளலாம். ஸ்ரீவைகுண்டத்துல சயனித்திருப்பாரா வீட்டிருப்பாரான்னா எல்லா நிலையும் அங்க உண்டு. அங்க ஒரு நிலையில்தான் பெருமாள் எழுந்தருள் இருப்பார்னு ஒன்னும் கட்டுப்பாடு வரம்பு கிடையாது. காலத்துக்கு அவ்விடத்துல ஆட்சியே இல்லைங்கிறப்போ பெருமாள் ஒரே நேரத்துல அவருக்கு நிற்கவும் முடியும், ஒரே சமயத்துல அவர் பள்ளி கொண்டு இருக்கவும் முடியும், ஒரே சமயத்துல வீற்றிருக்கவும் முடியும். வீற்றிருந்து ஏழுலகம் என்று பொதுவாக பாசுரங்கள்ல சொல்லப்பட்டிருந்தாலும்
பரமதத்துல எந்த நிலையிலும் எம்பெருமான் எழுந்தருள் இருக்கலாம்ங்கிறதுல ஒன்னும் அதிலே ஒன்றும் குறை இல்லை. அதனால சேஷசாயின்னு சொன்னதை ஸ்ரீவைகுண்டத்துல எழுந்திருக்கக்கூடிய நிலைன்னு கொண்டார். அப்ப எம்பெருமானே திருப்பார்கடலிலே வந்து அங்கே எழுந்தருள் இருக்கிறான். ஏஷ நாராயணா ஸ்ரீமான் க்ஷீரார்ணவ நிகேதனாக நாகபரியங்க முச்சுருச்சியான பிரமாணம். அந்த ஸ்லோகத்திலையும் பார்த்தால் ஏஷ நாராயணா ஸ்ரீமான் என்று இந்த மூன்றும் ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமானை காட்டி அவர் திருப்பார்கடலில் வந்து சயனித்துக் கொண்டார் வியாக்கியானத்துல காட்டுகிறார்கள். க்ஷீரார்ணவ நிகேதனாக தானே மனதிலே ஓ நாம இந்த மாதிரி வைகுண்டத்தில் இருந்தால் எத்தனை பேர் நம்மை வந்து ஆசிரியிக்க முடியும், அனைவரும் நம்மை ஆசிரியிப்பதற்கு பாங்காக ஒரு இடத்திலே வெள்ளை கொள்ளுவோம் என்று பார்த்ததான் விரஜைக்கு அப்பால் விரஜைக்கு இப்பால் வந்தார். அங்கிருந்து புறப்பட்டு விரஜையை தாண்டி இப்பால் வந்து எங்க படுத்துக்கலாம்னு பார்த்தால் வசதியா திருப்பார்கடல் இருந்தது. மாமனாராச்சே அந்த திருப்பார்கடல்ல தான் விராட்டி ஆவிர்வவித்தாள். ஸ்ரீரார்ணவ புத்திரி அந்த க்ஷீரசமுத்திரராஜனுடைய புத்திரி. ஆகவே மாமனார் கிரகம் ரொம்ப சௌக்கியமா இருக்கு, இங்கேயே வசிக்கலாம் என்று அந்த இடத்தையே தேர்ந்தெடுத்து கொண்டு க்ஷீரார்ணவ நிகேதனாய். இப்போ இவருக்குன்னு ஒரு முகவரி விலாசம் வந்துடுச்சு. ஸ்ரீவைகுண்டம்னு சொன்னால் ஒன்னும் விலாசம் இல்லை, முகவரி இல்லை, ஒன்றும் இல்லை. என்னன்னு சொல்ல முடியும், பேரத்தான் சொல்ல முடியுமே தவிர ஸ்ரீவைகுண்டத்துல எந்த இடத்துல எங்கு என்ன தெரு எந்த நகரம் இதெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது. அது ஒரு வரம்பே இல்லாமல் பெரிய விபூதியாக இருப்பதினாலே எங்கு என்னன்னு யாருக்கும் சொல்லவும் முடியாது. போய் பார்த்தாதான் முதல்ல எங்கு என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும். அதனால அது வேறு. இந்த ஊருக்குள்ள அதாவது நம்முடைய ஜெகத்துக்குள்ள பெருமானுக்கு ஒரு இருப்பிடம் உண்டான்னு கேட்டால் அவருக்குன்னு சுஸ்திரமான இருப்பிடம், இதை விட்டு நீங்கவே மாட்டார், எப்பொழுதும் நீங்க சயனத்தில் கிடப்பார் என்கிற ஒரு இடம் உண்டாங்க. அதுதான் க்ஷீரார்ணவ நிகேதனாய் ஸ்ரீவைகுண்ட நிலையனாய்னு சொல்லி இருக்கலாம். அதை விட்டுட்டு க்ஷீரார்ணவ நிகேதனாய்னு சொல்லுகிறாருன்னா அப்போ நம்ம இடத்துல இருக்கக்கூடிய ஆசை அன்பு இந்த உலகத்தவர்கள் ஜீவர்கள் இவர்களெல்லாம் கஷ்டப்படாமல் இருக்கணும். அவர்களுடைய அந்த கூக்குரலை கேட்டு உடனே போய் அவர்களுடைய அல்லல்கள் துன்பங்களை தீர்த்து வைக்க வேண்டும் என்பதனாலே தமக்குன்னு ஒரு இருப்பிடத்தை பார்த்தால் சௌக்கியமா இருக்கு ஸ்ரீரார்ணவம், அதனால திருப்பார்கடல்ல வந்து சயனிக்கலாம்னு இங்க வந்து சயனித்தாராம். அதனால க்ஷீரார்ணவன் நிகேதனாய் ஹேய பிரதிபட கல்யாண குணைக்க தானனாய். ஹேய பிரதிபட ஹேயங்கள் குற்றங்கள் தோஷங்கள், தோஷங்களுக்கு பிரதிபடன எதிர்த்தட்டாக இருப்பவர். தராசு தட்டுன்னு 2 தட்டுகள், இந்த தட்டுல நல்ல உயர்ந்த அந்த குணங்களை எல்லாம் வைத்தார், இன்னொரு தட்டுல தோஷங்களை எல்லாம் வைப்போம். இதற்கு எதிர் தட்டாது ஒரு தட்ட தோஷங்கள் வைத்தால் அதனுடைய எதிர்பக்கம் இதோடு சம்பந்தமே இல்லாமல் நல்ல குணங்கள் இருக்கும். அதே போலத்தான் எம்பெருமான் ஹேய பிரதிபடன் தோஷங்கள் குற்றங்களுக்கு எதிர்த்தட்டு. அதே போல கல்யாண குணைக தானமாய் அனைத்து கல்யாண குணங்களுக்கும் இருப்பிடமானவன், எல்லா நற்பண்புகளுக்கும் இருப்பிடமானவன், எல்லா தோஷங்களுக்கும் எதிர்கட்டானவன் என்று இப்ப எல்லா குணங்களோடு கூடியிருப்பவன் இப்பதான் தெரிவிக்கிறார். ஸ்ரீயப்பதியாய் சேஷசாயியாய் அவாப்த சமஸ்த காமனாய். அந்த குணங்களை பத்தின பேச்சே இல்லை. சேஷசாயியாக இருக்கிறார், அனைத்து விருப்பங்களையும் நிறைவேற்றி இருப்பவர், ஸ்ரீக்கு கேழ்வனாக இருக்கிறார். அது முடிந்தது. க்ஷீரார்ணவ நிகேதனாய் என்ற திருப்பார்கடல்ல வந்து சயனித்த பிற்பாடு இப்பொழுதுதான் அனைத்து குணங்களும் நிறம் பெற்றார். ஸ்ரீவைகுண்டத்துல இருக்கிற வரைக்கும் அடியார்கள் எல்லாம் போய் ஆசிரியிக்கிறதுங்கிற அந்த குணம் அவரிடத்துல காண்பிக்க முடியாது. ஆசிரியிக்கிற குணம் அவரிடத்துல இருந்தாலும் அவர் ஆசிரியிக்க தக்கவராக இருந்தாலும் யாரு போய் அங்க போய் ஆசிரியிக்க முடியாது. அப்ப அவர் புறப்பட்டு திருப்பார்கடல்ல சயனித்த பிற்பாடு தான் பிரம்மா முதலாக ஒவ்வொருத்தரா போய் திருவடிகள்ல விழுந்து சரணம் சரணம் அபயம் அபயம் பிரார்த்திக்க முடிகிறது. அப்ப அந்த குணம் நிறம் அதாவது அந்த குணம் நன்றாக வெளிப்பட்ட உடனே நிறம் பெற்றதா உடனே எல்லா குணங்களும் பரிபூர்ணமாக இவரிடத்துல உண்டு என்று உடனே அடுத்த அடையாளத்தை தெரிவிக்கிறார். தோஷங்கள் துளிகூட கட்டாதான், அனைத்து நன்மைகள் கல்யாண குணங்களும் உன்னிடத்துல உண்டு. அந்த குணங்களுக்கே ஒரே நிதியாக இருப்பவன் குணைக தாமன். அப்படின்னா அந்த குணங்களாலேயே ஆக்கப்பட்ட திருமேனி, இவருடைய திருமேனி எத்தால் ஆக்கப்பட்டிருக்கிறதுனா குணங்களாலேயே ஒரு உருவமாகி இருக்கிறது என்று சொல்லலாம்படி பெருமான் எழுந்தருள் இருக்கிறார். அப்ப க்ஷீரார்ணவத்துல சயனித்த பிற்பாடு எல்லா குணங்களும் வருடத்திலும் நிறம் பெற்று விட்டது. அடியார்கள் யாராக இருந்தாலும் போய் ஆசிரியிக்கலாம் என்கிறபடி பெருமான் அவ்வளவு எளிமையும் அவ்வளவு மேன்மையும் இரண்டையும் கொண்டு பெருமான் எழுந்தருள் இருக்கிறான் என்று அதை வெளிப்படுத்தினார்.
சர்வாந்தர்யாமியான சர்வேஸ்வரன். அதை விட அடுத்த நிலை சர்வ அந்தர்யாமி. இதாவது திருப்பார்கடல்ல எங்கேயோ சயனித்திருக்கிறார். இப்ப நான் முயற்சி பண்ணி திருப்பார்கடலுக்கு போகணும்னா வழியே தெரியாது. தேவர்களுக்கு வேண்டுமானால் வழி தெரியலாம், சித்தர்கள் ரிஷிகளுக்கு வேண்டுமானால் வழி தெரியலாம், பாமர ஜனங்கள் அறிவிலிகள் அவர்களுக்கெல்லாம் திருப்பார்கடல் வழி தெரியுமா? அப்ப இவர்களை எல்லாம் எப்படி ரட்சிப்பதுன்னு எம்பெருமான் யோசித்தவன். சரி, எல்லா பொருளுக்குள்ளும் நிறைந்து விட வேண்டியதுதான். கரந்தசு இளந்தோறும் இளந்துகள் பொருள் தோறும் கறந்து எங்கும் பறந்துடன் என்று எல்லா இடங்களிலும் நீக்கால எங்கும் வியாபித்திருத்தல். அதத்தான் அந்தர்பகிஷ்ட சர்வம் வியாபிய நாராயண ஸ்திதான உபனிஷத்தும் தெரிவித்தது. அதத்தான் இந்த சர்வ அந்தர்யாமியான சர்வேஸ்வரன். எல்லா கல்யாண குணங்களும் அவனிடத்துல இருக்கிறது. தோஷங்களுக்கு எதிர்த்தட்டு. அப்போ இவர் எல்லாத்துக்குள்ளும் இருப்பட மாட்டாரா? பிரம்மம் சகல ஜெகத்துக்கும் காரணம்னு பார்த்தோம். எல்லா ஜெகத்துல இருக்கக்கூடிய வஸ்துக்களுக்குள்ளேயும் பெருமான் நிறைந்திருக்கிறார். காரணமா இருக்கக்கூடியது எல்லாமே எல்லா இடத்துலயும் இருக்குமான்னு கேட்டா இருக்காது. ஒரு குயவன் பானைக்கு காரணம். ஆனால் பானை இருக்கக்கூடிய இடத்துல எல்லாம் அந்த குயவன் கூடவே இருக்க முடியுமா? முடியாது. ஒரு பிள்ளைக்கு தாய் காரணம். அதனால பிள்ளை எங்கெங்கெல்லாம் போறோம்னா போகிற இடத்துல எல்லாம் தாயும் கூடவே போகணும் அப்படி பார்க்க முடியாது. ஆனால் இவ்விடத்துல அப்படி இல்லை. எம்பெருமானிடத்திலிருந்து உண்டான அனைத்து வஸ்துக்களும் எம்பெருமானை தன்னிடத்திலையும் கொண்டிருக்கிறது. அதாவது அந்தர்யாமியாக கொண்டுதான் அனைத்து வஸ்துக்களும் இருக்கின்றனவே தவிர எம்பெருமானை விட்டு பிரிந்து அபிருதக் சித்தமாய் எந்த ஒரு வஸ்துக்களும் இல்லை. அவனை விட்டு பிரிந்து ஒரு வஸ்து என்பதே கிடையாது. அப்ப சர்வ அந்தர்யாமியான சர்வேஸ்வரன் இவன் தான் அனைத்துக்குள்ளேயும் இருக்கிறான். அப்ப பக்தனோ முக்தனோ நித்தியனோ எல்லா சேத்தனர்கள் எல்லா ஜீவாத்மாக்களுக்குள்ளேயும் பெருமான் முற்புகுந்து நியமிக்கிறான். சர்வ அந்தர்யாமியான சர்வேஸ்வரன் என ஹேய பிரதிபட கல்யாணிகரானான்னு சொன்ன உடனே அப்ப தீயவர்கள் அவர்களுக்குள்ளதான் பெருமாள் இருக்க மாட்டாரா? தோஷங்கள் அவனிடத்துல தட்டாதுன்னு பார்த்தோம். நன்மைகளுக்கு ஒரே இருப்பிடமானவன்னு பார்த்தோம். உலகம்னு சொன்ன உடனே கண்ட எதுல நிறைய படுறதுன்னா குற்றம் தான் படுறது. இந்த உலகத்துல எங்க பார்த்தாலும் குற்றம் மலிந்திருப்பவர்கள் தான் கண்டப்படுறார். அப்ப இங்கெல்லாம் பெருமான் கிடையாதான்னு சந்தேகம் வருமே. கிடையவே கிடையாது. எல்லா இடத்திலையும் பெருமான் நீக்கவர நிறைந்திருக்கிறார். சர்வ அந்தர்யாமி. நல்புறமும் செல்வம் நரகம் சுபர்கமாய் வெல்பகையும் நட்பும் இடமும் அமுதமாய் அனைத்தையும் விபூதியாக கொண்டிருக்கிறார். அது நரகலோகமோ சொர்க்கலோகமோ அது விஷமோ அமுதமோ நல்ல நறுமணமோ துர்கந்தமோ அனைத்தும் பெருமானுக்கு பிரகாரமாகத்தான் இருக்கிறது. அவனை விட்டு தனியாக இருக்கக்கூடிய வஸ்துன்னு ஒன்று கிடையாது. அப்ப குற்றம் செய்தவர்கள் பக்கத்துல பெருமான் இருக்கிறான்னா குற்றம் அவனை படுமா படாதான்னு அடுத்த கேள்வி வருமே. படாது. சர்வேஸ்வரன் என்று மேல தெரிவிக்கிறார். சர்வ அந்தர்யாமியான சர்வேஸ்வரன் அனைத்தையும் நியமிக்கக்கூடிய ஈசனாக விளங்குகிறான்னு சொல்வதனாலே அவன் நியமிப்பவன், அனைத்துக்கும் மேம்பட்டவன் ஈசன். அப்ப மேம்பட்டவன்னா அரசனாக இருக்கிறான், காவலனாக இருக்கிறான். அதனால அவனிடத்துல குற்றம் வராது. ஒரு சிறை கைதி இருக்கிறான், அவன் சிறையில அடைபட்டு ஒரே துன்பப்படுகிறான். சிறை காவலர் இருக்கிறார், அவரும் அந்த சிறை கூடத்திலேயே சுத்தின்னு இருக்கார். என்ன சுவாமி, ரெண்டு பேரும் சிறைக்குள்ள சுத்தின்னு இருக்காளே, இது ரெண்டு பேருக்கும் வித்தியாசம் இல்லையானா? அவன் கைதி, குற்றம் புரிந்ததுனால சிறைக்குள்ள கிடக்கிறான். அதே இவன் சிறைக்கு காவலன், அரசன். இவன் ஒழுங்கா தண்டனையை அனுபவிக்கிறானா இல்லையான்னு மேற்பார்வை பார்ப்பதற்காக உள்ளிருக்கிறாரே தவிர இவனும் அதே சிறை கூடத்துக்குள்ள சுத்திட்டு இருக்காங்கிறதுக்காக இவரும் கைதின்னு சொல்ல முடியுமா? முடியாது. அது மாதிரி பிரம்மம் எல்லா இடத்திலையும் அவர் நீக்கமான நிறைந்திருக்கிறார்ங்கிறதுனால இந்தந்த இடங்கள்ல இருக்கக்கூடிய குற்றங்களும் அவருக்கு வரும். இந்தந்த சேதனர்கள் பண்ணிருக்கக்கூடிய தோஷங்கள் குற்றங்கள் எல்லாம் பிரம்மத்துக்கு வரும்னு சொல்ல முடியுமானா? முடியாது. அவர் மேற்பார்வை பார்ப்பதற்காக நிற்கிறார். நான் நல்லா நடக்கிறேனா தீயவனா நடக்கிறேனா, நான் நன்மை செயலை செய்கிறேனா தீய காரியத்தை புரிகிறேனான்னு மேற்பார்வை பார்ப்பதற்காக, என்னை கட்டுப்பாட்டில வைப்பதற்காக அவர் சர்வேஸ்வரனாக உள்ள இருக்கிறாரே தவிர நான் செய்த குற்றங்கள் எல்லாம் அவர் பார்வையே சாரும் என்பது கிடையாது. அதைத்தான் முதலே தெளிவுபடுத்தினார். ஹேய பிரதிபட்ட தோஷங்களுக்கு எதிர்த்தட்டாக இருப்பவன் என்று சொன்னதினாலே எங்கு எல்லா வஸ்துக்களும் நிறைந்திருந்தாலும் அந்த வஸ்துகத தோஷங்கிறது பெருமானுக்கு தட்டாது. அந்த வஸ்துவுக்கு இருக்கக்கூடிய தோஷம் வஸ்துவுக்கு தான் இருக்குமே தவிர பொருள்கள்ல உண்டான குற்றங்கள் ஏதும் எம்பெருமானிடத்துல தட்டவே தட்டாது என்பதைத்தான் முதலையே தெரிவித்து விட்டார். அப்ப சர்வ அந்தர்யாமியான சர்வேஸ்வரன் என்று இதெல்லாம் எம்பெருமானுடைய பெருமைகளை தெரிவித்தார். அப்போ பரத்துவம் அதை காண்பித்தார், வியூகம் அதை காண்பித்தார். அடுத்து எல்லா பொருள்களுக்குள்ளும் நிறைந்திருக்கக்கூடிய சர்வாந்தர்யாமியின் அந்தர்யாமி நிலையை காட்டினார். இப்படிப்பட்ட எம்பெருமான்
மேற்கொண்டு என்ன செய்தாராம்? சம்சாரி சேதன உஜ்ஜீவன காமனாகையாலே வைகுண்டேது பரலோகே ஸ்ரீயாசார்த்தம் ஜெகத்பதி ஆஸ்தே விட்டு அச்சிந்தியாத்மா பக்தை பாகவதை சஹ என்றும் சொல்லுகிறபடியே உபய விபூதி நிர்வாக வடிவு தோற்ற ஸ்ரீ பூமி நிருடா நாயகனாய் சம்சாரி சேத்தன உஜ்ஜீவன காமன் பெருமான் எதுல மிகவும் விருப்பம் கொண்டிருக்கிறார்னா, நான் நிறைய சுக போகங்கள் அனுபவித்துக் கொண்டு நான் பெரியவன் என்று அதையே நினைத்துக் கொண்டிருக்கணும்னு ஆசைப்படுகிறாரா? இல்ல, சம்சாரி சேதன உஜ்ஜீவன காமன். சம்சாரத்துல கட்டுப்பட்டிருக்கக்கூடிய ஜீவர்கள் உஜ்ஜீவனமடையுமே இதுலதான் விருப்பத்தோடு இருக்கிறார். பொதுவா உலகத்துல செல்வந்தர்கள் பணக்காரர்கள் அனைத்தாலும் பெருமை கொண்டிருப்பவர்கள்னு பார்த்தா கீழே இருக்கக்கூடிய அடிநிலை மக்களை பத்தி சிந்திக்கவே மாட்டார். தாழ்ந்தவர்கள் ஏழை எளிய மக்களை பத்தி சிந்தித்து இவர்களை தன்னிடத்துல சேர்த்துக் கொள்ள வேண்டும், தமக்கு சமமா அவர்களை ஆக்க வேண்டும், இதுலதான் யாருக்கும் என்னவே போகாது. தங்கள் இடத்துல இருக்கக்கூடிய சொத்து தங்களுக்கே இருக்கணும், அதை நல்லா ஜாக்கிரதையா பாதுகாக்கணும், அதை நல்லா அனுபவிக்கணும். இதுதான் பெரியவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு அடையாளமா உலகத்துல பார்க்கிறோம். பெரும் செல்வந்தர்கள்னு பார்த்தா தங்கள் அனுபவம் தங்கள் சொத்து அதை பாதுகாக்கிறது இதிலேயே ஈடுபட்டிருப்பார்கள். அப்ப அது மாதிரி பெருமான அனைத்தையும் கொண்டிருக்கிறார். அப்ப சுத்தமா அவர் பாட்டு இருக்கிறாரா? நம்ம பேர்ல அவருக்கு ஒண்ணும் இஷ்டம் இல்லையா, ஒரு அன்பு இல்லையான்னு பார்த்தால் கண்டிப்பா நம்மளத்துலதான் அன்போடு இருக்கிறார். சம்சாரி சேதன உஜ்ஜீவன காமனாகையாலே சம்சாரியா இருக்கக்கூடியவனை நித்திய லோகத்துக்கு அழைத்து கொண்டு போய் நித்திய சூரிகளுக்கு உண்டான அனுபவத்தை சம்சாரியா இழந்து போகக்கூடிய ஜீவாத்மாவும் பெற வேண்டும் என்ற அந்த உஜ்ஜீவன காமன் அதுல விருப்பமுடையவன் ஆகினாலே என்ன செய்கிறார்? வைகுண்டேது பரலோகே ஸ்ரீயாசார்த்தம் ஜெகத்பதி ஓஹோன்னு ஸ்ரீ வைகுண்டம் உயர்ந்த அபராகிருதமான திவ்யலோகத்திலே ஸ்ரீ என்னும் பெரிய விராட்டியோடு சேர்ந்திருக்கக்கூடிய ஜெகத்பதி, ஜெகத்துக்கு காரணம் நாதன் ஆஸ்தே எழுந்தருள் இருக்கிறார் விஷ்ணுஹு என்ற பகவானுக்கு திருநாமம். அச்சிந்தியாத்மா நெஞ்சால இவ்வளவுன்னு நினைக்க முடியாது. யதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்ராப்திய மனசாசா என்ற மனதாலும் வாக்காலும் எத்தாலும் பெருமான் இப்படிப்பட்டவன் அறிந்து விட முடியுமான முடியாது. அதுதான் அச்சிந்தியாத்மா என்று சொல்லி அவன் பக்தைஹி பாகவதை சஹ பக்தர்களோடும் பாகவதர்களோடும் கூடியிருக்கிறான். யாரது பக்தர்கள் பாகவதர்கள்? பக்தர்கள்னாலும் பாகவதர்கள்னாலும் ஒண்ணுதானேன்னு நமக்கு தோணும். ஆனா ரெண்டு பேருக்கும் வித்தியாசம் இருக்கிறது. பக்தர்கள் என்றால் அன்போடு இருப்பவர்கள், பாகவதர்கள் என்றால் தொண்டு புரிபவர்கள் அர்த்தம். பக்தர்கள்னா அன்பு நிறைய இருக்கும், நினைத்தவுடனே உருகி போய்விடுவார்கள். காலாழும் நெஞ்சழியும் கண் சுழலும் என்று பெருமான நினைத்த மாத்திரத்திலே அவர்களால் எழுந்திருந்து நடந்து போய் பேசி ஒண்ணும் செய்ய முடியாது. பெருமாள் நினைச்சவுடனே ஆஹ்லாதசீத நேத்ராம்பு உலகீகிற காத்திரவான் சதா பரகுணா விட்டா இரட்டவியா சர்வதேகி விதின்னு எப்ப பார்த்தாலும் கண்கள்ல நீர் வெறுக்கி கொண்டு கேசவ மாதவ நாராயண கோவிந்தா நம்ம பெருமானுடைய நாமங்களை வாயால சொல்றதோ மனதால நினைத்தலோ அப்படியே ஈடுபட்டு ஸ்தம்பித்து போய் நிற்பவர்கள். அவர்கள் தான் பக்தர்கள். மிகுந்த பக்தி பிரேம பரவசப்பட்டு இருப்பவர்கள். ஆழ்வார்கள் எல்லாம் பெரும்பாலும் பார்த்தா பக்தர்கள். அவர்களால எழுந்து போய் நிறைய கைங்கரியங்களை பண்ண முடியுமானா நம்மாழ்வார் இருக்கக்கூடிய புளியவரத்தை விட்டு நகர கூட இல்லை. ஆனால் எத்தனை பாசுரங்கள் அருள் செய்திருக்கிறார். அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலைன்னு பார்த்தால் பக்தர்கள். பாகவதர்கள்னா பகவதா இதம் சரீரம், இந்த சரீரம் கொடுக்கப்பட்டதே எம்பெருமானுக்கு அல்லவா? அப்ப அதை வைத்துக் கொண்டு தொண்டு புரிய வேண்டுமே. பக்தி பக்தின்னு ஒரே இடத்துல எம்பெருமான நினைத்து உருகி போனால் யார் அவனுக்கு தொண்டு புரிவது? ஆளும் ஆளா ஆழியும் சங்கம் சுமப்பால்தான் வாழும் வெள்ளம் கொண்டு வெண் செல்வார் மத்தில்லை. இப்பதான் நம்மாழ்வார் பக்தர்னு சொன்னேன். ஆனா அவரே என்ன ஆசைப்படுகிறார்னா இப்படியே வெறுமனை இருந்தா போராது, அவருக்கு பின்னாடி போய் அனைத்து தொண்டுகளையும் புரியணும். தானே கைகள்ல சங்க சக்கரங்களை ஏந்தி இருக்கிறார். கை நோகாதோ நாளை போன்ற அந்த புஷ்பத்துல திருக்கைகளால இதை ஏந்தி இருக்கிறார்னா நான் எதுக்கு இருக்கேன்? அடியவனான நான் போய் இதை தூக்க வேண்டாமா சுமக்க வேண்டாமா என்று ஆசைப்படுகிறார்னா அப்ப குற்றேவல் புரிய வேண்டும், கூடவே இருந்து தொண்டு புரிய வேண்டும்ங்கிறது பாகவத லட்சணம். இப்ப நான் பக்தனா பாகவதா நாம தான் முடிவு பண்ணிக்கணும். ரெண்டுத்துல ஏதாவது ஒன்றாகவும் இருந்தால் நிம்மதி. அப்படி இருந்து அந்த எம்பெருமான் அனுபவிக்கிறான். பக்தைஹி பாகவதை சஹா. ஸ்ரீ வைகுண்டத்துக்கு போனாலும் ரெண்டு பேர் உண்டு. வைகுண்ட அமரரும் முனிவரும் வியந்தனர் என்று அங்க நம்மாழ்வார் சாதிக்கிறார். உள்ளத்துக் கொண்டு யோகிகளும் முனிவர்களும் யோகிகளும் ஆண்டாள் சொல்றார். எங்க போனாலும் கோஷ்டி ரெண்டாகத்தான் இருக்கும். இந்த உலகத்துல இருந்தாலும் ரெண்டு கோஷ்டி, அங்க போனாலும் ரெண்டு கோஷ்டியானா இந்த
இந்த உலகத்துல சண்டை போடுற ரெண்டு கோட்டி, அங்க போனாலும் சண்டை போடாம ரெண்டு பேரும் ஒத்துமையா இருக்கக்கூடிய கோட்டி. நீ பாட்டுக்கு அனுபவின்னு ஒரு பக்தன் பக்தனை பார்த்து சொல்லிட்டு இருக்கான். இன்னொருத்தன் நம்ம பாகவத கைங்கரியம் புரிய வேண்டும்னு அவரவர்கள் எம்பெருமான அனுபவித்துக் கொண்டு தொண்டு புரிவார்கள். அப்ப இப்படி ஸ்ரீ வைகுண்டத்துல பெருமான் எழுந்தருளிருக்கிறான் என்று சொல்லுகிறபடியே உபய விபூதி நிர்வாகம் வடிவு தோற்ற. வைகுண்டத்துல இருக்கிறான்னா நிர்வாகம் வைகுண்டத்தை மட்டும்தான் நிர்வகிக்கிறான்னா, வைகுண்டத்துல இருந்து கொண்டு லீலா விபூதி சேர்த்துதான் நிர்வகிக்கிறார். ஓ, இந்த லீலா விபூதிக்கு அவர் நிர்வாகம் இல்லை, அது வைகுண்டத்துக்கு மட்டும்தானான்னு கேள்வி கேட்கக்கூடாது. உபய விபூதி நிர்வாகம் வடிவு தோற்ற. வீற்றிருந்து ஏழுலகம் தனிக்கோள் சென்ற வீவில் சீர் ஆத்தல் மிக்காலும் அம்மானை என்று வீற்றிருக்கக்கூடிய தோரணையை பார்த்தாலே கண்டா பார்த்தால் மனதே உலகென நின்னான் தன்னை என்ற பெருமானுடைய அந்த நிலையை பார்த்தாலே ஓ, இந்த லீலா விபூதி நித்திய விபூதி அனைத்தும் பெருமானுடைய சொத்துதான் என்று முடிவு பண்ணி விடலாமா? அப்படி பெருமான் எழுந்திருக்கக்கூடிய நிலை உபய விபூதி நிர்வாகம் வடிவு தோற்ற. வடிவிலேயே அது தோற்றுகிறது. சாஸ்திரமுக்கேன சாஸ்திரங்களை வாசித்து லீலா விபூதி நித்திய விபூதி ரெண்டும் பரமாத்மாவுக்கு சொத்துன்னு சாஸ்திரம் சொல்றது, அதை வைத்துக் கொண்டு நாம தெரிந்து கொள்ளணுமான்னா வேண்டவே வேண்டாம். அவர் நிற்கிற நிலையை பார்த்தாலே தேவபெருமானுடைய உற்சவம் நடந்து கொண்டிருக்கிறது. அவர் பெருமானை நேர சேவித்தாலே கைகளில் பிடித்த வித்யாயுதங்கள், நீண்ட கிரீடம், திருவபிஷேகம், தான் இருக்கக்கூடிய அழகான அந்த திருவடிகளை சேர்த்து இருக்கக்கூடிய நிலை, நெஞ்ச நிமிர்த்தி கொண்டு அகமேவ பரம் தத்துவம்னு சொல்லக்கூடிய இந்த நிலையை பார்த்தால் நமக்கால் சந்தேகம் வருமா? இவனை காட்டில் இன்னொருத்தன் மேம்பட்டவனாங்கிற சந்தேகமே வராதே. அப்ப அவர் நிற்கை அவருடைய வடிவு ரூபத்திலேயே உபய விபூதி நிர்வாகம் தோற்றுகிறபடி பெருமாள் எழுந்தருள் இருக்கிறார். இது போராததற்கு கூடவே வேற நாய்ச்சிமார்கள் ஸ்ரீ பூமி நிமிழா நாயக்கனாய் இவர் தனித்து இருந்தால் கூட சந்தேகம் வந்துடும். ஆனா அகலகில்லே இறைவன் அலர்மேல் மங்கைன்னு கூடவே விராட்டி இருப்பதினாலே சூழியும் சந்தேகம் வராது. தனித்திருந்தால் இன்னைக்கு அடையாளம் இல்லையே. சாஸ்திரத்துல ஸ்ரீஷ்டதை லட்சுமிஷ்ட பத்னம்னு சொல்லி இருக்கிறது. ஆனா அதை விட்டுட்டு வேணுமோ நெஞ்ச நிறுத்திட்டு நான் தான் வரேன்னு சொன்னா எப்படி ஏற்க முடியும்? அப்ப கூடவே ஸ்ரீ பூமி நிமிழா நாய்ச்சிமார்கள் இருந்தால்தான் இவர் பரவரன் மேன்மை கொண்டவன்னு நாம நிர்ணயிக்க முடியும். அதனால வடிவத்தோற்ற ஸ்ரீபூமி நிமிழா நாயகனாய் ஜாக்கிரதையா பக்கத்துல எப்பொழுதும் நாச்சிமார்களை கொண்டுதான் பெருமான் எழுந்தருள் இருக்கிறான். ஆக ஸ்ரீபூமி நிமிழா நாயகனாய் சேஷித்த சூச்சகமான முடிசூடி பெருமானுடைய சேஷித்வம், அவனே ஆதிராஜ்ய அதிகம் புவனானாம் விஷதே விசுநயம் கிள மௌலிகி சூழிகாமணி ஹஸ்திகிரீஷே பகவத் விதயாத்திரிகின்னு வரதராஜ ஸ்தலத்துல புறத்தாழ்வான் அனுபவிக்கிறான். பெருமானுடைய அந்த நீண்ட திருவபிஷேகம் கிரீடம் எதை காட்டுகிறதுன்னா இவன் தான் சகல ஜெகத்துக்கும் சேஷி தலைவன் என்று காட்டுகிறான். தலைவன் சொன்னா கிரீடம் அணிந்து கொண்டிருக்க வேண்டும். அந்த கிரீடம் எப்படி இருக்கணும்? பின்னோக்கி சாய்ந்து இருக்கணும். ஆழ்வார்களுடைய திருமொழின்னு பார்த்தால் சற்று பணிவோடு அடக்கத்தோடு முன்னோக்கி சாய்ந்து இருக்கும். ஆனா பரவரனான எம்பெருமானுடைய திருமொழின்னு பார்த்தால் யாருக்கும் அடங்காமல் தான் உயர்ந்தவன்னு காட்டுவதனாலே அது பின்னோக்கி சாய்ந்து இருக்குமா? ஆதிராஜ்ய சூச்சகம், அனைத்து ராஜ்யங்களும் ராஜாக்களும் இதோ இவனுடைய சொத்து என்று காட்டுமா போலே எம்பெருமான் உபய விபூதி நிர்வாகம் சேஷித்வம் அது சூச்சகமான முடிசூடி வீற்றிருந்தொழுலகும் தனிப்போல் செல்ல எழுந்தருள் இருக்கிற இருப்பையும் ஓர் இருப்பாக மதியாதே. இப்படியெல்லாம் பெருமான் எழுந்தருள் இருக்கிறார். நம்மாழ்வாரும் ரொம்ப அற்புதமாக அனுபவித்தார். ஒரு பதிகம் முழுக்க அனுபவித்ததுல ஆச்சாரியர்கள் ஈடுபடுறார். ஓ, இதுதான் இறுதியான பதிகமாக இருக்கலாம் போல இருக்கே. இது எங்க இருக்கணும்? நியாயமா திருவாய்மொழி 9, 10, 10 முடிந்து சூழ்விஷம் பணிமகளுக்கு கிட்டக்க இந்த வீட்டிருந்தெழுகிற பதிகம் இருந்தால் ரொம்ப பொருத்தமா இருக்கும். அந்த அளவுக்கு சந்தோஷமா நம்மாழ்வார் இனியாக நிகரகல் வானத்தே என்ன குறை நமக்கே, நமக்கு ஒரு குறை இல்லை, நமக்கு யாரும் நிகர் இல்லை என்று அவ்வளவு பெருமையோட மார்க்கத்தை கொண்டு சாத்விக அகங்காரத்தோடு பேர்பட்ட எம்பெருமானை கவி சொல்ல வல்லவன் நான் அவனை பாடியிருக்கிறேன், வேதங்கள் கூட பாட முடியாதுன்னு சொல்லி எடுத்து அப்பேற்பட்ட எம்பெருமான நான் பாடியிருக்கிறேன்னு சந்தோஷமா தெரிவித்தாரா? அப்போ இது எங்க இருக்கணும்னா இது இறுதியாக இருக்க வேண்டிய அளவுக்கு உயர்ந்த பதிகம் என்று ஆச்சாரியர்கள் அதில் ஈடுபட்டு தெரிவிக்கிறார்கள். அப்பேற்பட்ட பதிகத்தில் அனுபவித்தா போலே தனிப்போல் செல்ல உபய விபூதி நிர்வாகத்தை தோற்ற செங்கோல் வைத்துக் கொண்டிருக்கிறார். பொங்கோதம் சூழ்ந்த புவனியும் விண்ணுலகம் அங்காதும் சோராமே செங்கோலுடைய திருவரங்க செல்வன் என்று ஆண்டாலும் அனுபவித்தா போலே அழகான தனிக்கோல் செங்கோல் செம்மையான ஆட்சி என்பதை காட்டுவதற்காக கோல் செல்ல எழுந்தருடைய இருக்கிற இருப்பையும் இதெல்லாம் பெருமானத்தில் இருக்கக்கூடிய நிலை. ஆனா இத ஒரு நிலையாக மதியாதே, ஓர் இருப்பாக மதியாதே
இப்படி இருக்கிறத விட பெருமான் இத்தனையும் வைத்துக் கொண்டு சந்தோஷமா தான் இருக்கணும். ஆனா அவருடைய உள்ளத்துல அந்த சந்தோஷம், திருப்தி, ஒரு நிறைவே காணப்படவில்லையா. மகதா தமசா விருதா என்னமா போதே சம்சார கர்த்தத்திலே ஆழங்கால் பட்டு கரையேற மாட்டாதே துக்காகுலரான சேதன வர்க்கத்தை கண்டு என்று மேலே சாதிக்கிறார். விஷம்பவதி துக்கிதாக என்னும்படியே இவர்கள் உஜ்ஜீவிக்கும் விரகன் என்ற சரீர சேஷைஸ்தவ சேஷதாம் கதைஹி என்கிறபடியே சுவாதீன நிர்வாக உச்சித பரிகர விசேஷமான திருவனந்தாழ்வானையும் அங்க அவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தோடு பெரிய சக்கரவர்த்தியாய் பேரரசனாக எம்பெருமான் எழுந்தருளிருக்கிறார். ஆனா அதையும் தன்னுடைய உள்ளத்திலே ஒரு பொருளாக முடியாதே நாம பார்க்கலாம். சம்சாரத்துல கட்டு இருக்கக்கூடிய நம்மை பார்த்து என்ன நினைக்கிறார்? மகதா தமசா விருதா. தமசு ஆவிருதா. தமசுன்னா இருட்டு, அந்தகாரம். அத்தாலே சொல்லப்படுவது அறியாமை, அஞ்ஞானம். தமசாலே சூழப்பட்டவர்களாக நாம் இருக்கிறோம்னா அறியாமையாலே கவரப்பட்டவர்களாக இருக்கிறோம். அறிவினால் குறைவில்லா அகஞானத்தவர் நம்மாழ்வார் அற்புதமாக காட்டினார். எனக்கு அறிவு இல்லைங்கிறது கூட யாருக்கும் சொல்லிக்க கூட தெரியும். நிறைந்த மதியாளர்கள், பேரறிவாளர்கள் ஒவ்வொருத்தரும் மார்தட்டி கொண்டு இருக்கிறோம். உண்மையில் அறிவே அற்றவர்கள். அப்படிப்பட்ட நம்மை பார்த்து மகதா தமச ஆவிருதா, ஏதோ கொஞ்சம் நஞ்சம் இல்ல, பல பல பிறவிகளா இவர்கள் பிறவி எடுத்து 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 இந்த சேதனம், அதாவது சேதனமா இருக்கக்கூடிய ஆத்மா அச்சேதனமே பிரமித்து விடுமா போல அப்படி என்ன ஆயிருக்கிறது. தேகத்தையும் ஆத்மாவையும் பிரித்து பார்க்காமல் தேகமே நான் என்று இப்படி மாறிவிட்டது. அதனால எவ்வளவு பெரிய அஞ்ஞானம். அந்த இரும்பு காந்தம் ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சா நாளாக நாளாக என்ன ஆகும்? இரும்புங்கிறது காந்தம் மாதிரி மாறிவிடும். காந்தம்ங்கிறது இரும்பு இழுக்கும். இரும்பு எங்கேயானோ மற்றொரு பொருளை இழுக்குமா? இழுக்காது. ஆனா இரும்பு காந்தத்தோட சேர்ந்து 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 பல வருஷங்களுக்கு முன்னாடி என்ன ஆகும்னா இரும்புக்கும் காந்த தன்மை வந்துடும். மற்றொரு இரும்பு பொருளை பார்த்தால் இந்த இரும்பை இழுக்க ஆரம்பிச்சிடும். இது இரும்பு தானேன்னா அதுக்கு காந்த தன்மை வந்து விட்டது. ஏன்னா இத்தோடு கூடி கூடி அதற்கு அந்த நிலை வந்து விட்டது. அந்த மாதிரி இந்த சேதனம் நல்ல ஞானத்தோடு இருக்கக்கூடிய ஜீவாத்மா, ஆனால் என்னமோ இந்த தேகத்தோடு சேர்ந்து இதோ ஒண்ணு ரெண்டுன்னா பரவாயில்ல, பல ஆயிரம் பிறவிகள் மாறி மாறி பல விரப்பம் பிறந்து இந்த தேகத்தோடையே ஒட்டின்னு இருக்கிறதுனாலே தேகம் விட்டு அடுத்த தேகம், தேகம் விட்டு அடுத்த தேகம் மாறி மாறி தேகத்தோடு ஒட்டி கொண்டிருக்கிறதுனாலே நானே தேகமோ என்று இந்த சேதனானவன் மயங்கி கிடக்கிறான். அதனால மகதா தமசாவிரதா. இது போக்கணும்னா சாமானியப்பட்ட ஒன்றை வச்சு போக முடியாது. இந்த இதெல்லாம் அப்படி காட்டுறாங்க தொலைக்காட்சிகள்லாம் பார்த்தா, இந்த அழுக்கு போகணும்னா இதோ 10 ரூபாய் இதை வாங்கி போடுங்கோ, 99.999% மொத்த அழுக்கும் போயிடும். இது ரொம்ப அவ்வளவு சக்தி வாய்ந்ததுன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி நம்முடைய தமசு அறிவின்மை போகணும்னா அது போகணும்னு பெருசா எத்தியான கொண்டு வரணும். பெருமான் தானே அவதரித்து பார்த்தாலும் இந்த இருட்டு, இந்த அதாவது இந்த அஞ்ஞானங்கிறது போகவில்லை. அதனால என்ன செய்யலாம்னு பார்த்தா குரு பரம்பரா பிரபாவத்துல இது ரொம்ப விளக்கமா சொல்லியிருந்தார். எம்பெருமான் இதையெல்லாம் நினைத்து பார்த்து சாஸ்திரங்களை கொடுத்தார், அதுவும் பயன்படவில்லை. அடுத்து சாஸ்திரங்களுடைய சாரமாக புராணங்களை எல்லாம் இட்டருளினார். தாமே அவதரித்து பார்த்தார், அவதாரங்களையும் யாரும் திருந்தவில்லை. பின்னாடிதான் என்ன செய்வதுன்னு தேடி ஆழ்வார்களை எல்லாம் பிறப்பித்தார்னு அங்கு காட்டினார். இங்க இந்த சுவாமி என்ன சாதிக்கிறார்னா, இப்படி மகதா தமசா விருதா என்னமா போதே சம்சார கர்த்தத்திலே ஆழங்கால் பட்டு கரையேற மாட்டாதே துக்காகுலரான சேதன வர்க்கத்தை கண்டு, சேதன வர்க்கம் அறிவிருக்கக்கூடிய ஜீவாத்மாக்கள், நல்ல அறிவே வடிவான ஜீவாத்மாக்கள் துக்காகுலர், துக்கத்துக்குள்ள அப்படியே சுத்தி சுத்தி அதனாலேயே பீடிக்கப்பட்டவர்களா இருக்கிறார்கள். துக்க சுழலில் சூழ்த்து கொண்டு பெரியாழ்வார் திருமண சாதிக்கிறார்கள். அந்த மாதிரி மீண்டும் மீண்டும் துக்க சுழல், துக்க துன்பம் துன்பம்னு மாறி மாறி அதையே அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். எதனால என்ன? சம்சார கர்த்தம் சேரு, சம்சாரமாக அழுத்து சேரு, துர்கந்தம் வீசறது ஒன்றுமில்லை. அப்படிப்பட்ட அழுக்கில சேத்திலே போய் ஆழங்கால் பட்டு யாரும் மேலெழுந்த வாரியா சேறுபட்டா கூட நல்ல நீரை கொண்டு அப்படியே அளந்து விட்டு போயிடலாம். ஆனால் உள்ள அழுந்தியாச்சுன்னா எப்படி எடுக்க முடியும்? பூமி பிராட்டி அப்படித்தான் கொண்டு போய் அழுத்தி வைத்துட்டான். அந்த அண்ட விதி கீழே கொண்டு போய் ஒட்டுகிற மாதிரி அவ்வளவு கீழே கொண்டு போய் ஜலத்தில் அமிழ்ந்து விட்டதுனால்தான் பிராணிகள் எல்லாம் துடித்து போயினர். பூமாதேவி இவன் குழந்தைகள்லாம் இப்படி கட்டப்படுகிறாளேன்னு பெருமானை அழைக்க வராக ரூபியாக வந்து இழந்தெடுத்தார். அது அங்க பூமி பிராட்டி இழந்தெடுத்துட்டார். ஆனா இங்க நாம சம்சார கர்த்தத்திலே ஆழங்கால் பட்டிருக்கிறோமே,
நம்ம எடுப்பதற்கு வராக பெருமானால கூட முடியும். அவர் கூட பூமி பிராட்டியத்தான் எழுந்து எடுத்தார் தவிர இந்த ஜீவாத்மாக்களை ஒவ்வொருத்தரா பார்த்து பார்த்து தனியா எங்க இருந்து இடத்தை எடுக்கிறது, யாரையும் தனித்தனியா எடுக்கலையா. அதனால ஆழங்கால் பட்டு கரையேற மாட்டாரு. ஆழங்கால் பட்டு கீழே எங்கேயோ தத்தளிச்சுட்டு இருக்கோம் ஒழிந்து கரையேறுவதுங்கிறத சிந்தனையே இல்லாம இருக்கிறோம். எப்படி கரையேறுவதுன்னு தெரியாமல் துக்காகுலரான சேதன வர்க்கத்தை கண்டு இழந்தோம் என்கிற இழவும் இன்னைக்கேன்னு பல இடங்களில் ஆச்சாரியர்கள் சாதிக்கிறார்கள். அந்த நிலையத்தான் இங்க இப்படி சாதித்து, இப்ப துக்காகுலர்னா நமக்கு துன்பம் தெரிகிறதானா, நாம துன்பப்படுகிறோம்ங்கிறது நமக்கு தெரியல. ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கேன், திருப்தியா இருக்கேன், என்ன கல்யாணம் ஆச்சு, வேலைக்கு போயிருக்கேன், நல்லா சம்பாதிச்சிருக்கேன், அங்கங்க போட்டு வச்சிருக்கேன், வருமானம் வருது. இப்பொழுதுக்கு இல்லை, ஓய்வு பெற்ற பிற்பாடு என்னுடைய ஆயுச காலம் முழுக்க நல்லா வருமானம் வரும், போகும், நல்லா சௌக்கியமா இருக்கலாம்னு திருப்தியா இருக்கும் வரும். இதனாலதான் ஆத்மாவுக்கு துளியும் உஜ்ஜீவனம் இல்லைங்கிறத யாரும் புரிந்துக்கவே இல்லையே. அப்ப துக்காகுலரான சேத்தனர்னு சொன்னால் துக்கத்தினுடைய பிடிப்புல இருக்கக்கூடிய சேத்தனர்களாக நாம இருந்திருக்கணும். அப்படி கூட இல்லாத ஒரு துக்கத்துல இருக்கும். அதான் இழந்தோம் என்கிற இழவும் இன்னைக்கே, எத்தையோ இழந்து விட்டோமே, எங்கேயோ சிக்கி கொண்டிருக்கிறோமேன்னு தெரிந்து தவிக்கணும். அப்படி தவிக்க கூட தெரியாத ஒரு துக்கத்துல நாம மாட்டிட்டு இருக்கோம். அந்த துக்கம் வச்சுக்கணும். அப்படிப்பட்ட ஒரு அள்ளல் துக்கத்துல கொடித்தவரா இருக்கக்கூடிய நம்மை சேதன வர்க்கத்தை கண்டு என்ன செய்கிறார்? ரிஷம் பவதி துக்கிதா. சக்கரவர்த்தி நம்முடைய திருக்கல்யாண குணங்களை ஊர் ஜனங்கள்னா சொல்றார். உற்சவேஷு சர்வேஷு இதேவ பரிதுஷ்யதி ரிஷம் பவதி துக்கிதா. நான் எப்பேற்பட்டவன்னா ஊர்ல இருக்கக்கூடிய ஜனங்களை எல்லாம் தன் மக்களை போல நினைப்பாராம். யாருடைய கிரகத்திலேயான ஒரு சுப காரியம்னா முதல்ல ராமர் தான் சந்தோஷப்படுவாங்க. பரவாயில்லையே, இவன் கிரகத்துல நல்ல குழந்தை பிறந்திருக்காங்க, இவன் கிரகத்துல கல்யாணமா, இவனுக்கு நல்ல சொத்து வந்ததா என்று முதல்ல சந்தோஷப்படுவர் ராமன். அதே யாருடைய கிரகத்திலேயான துன்பம்னு கேள்விப்பட்டால் முதல்ல அழுபவன், கண்ணீர் விடுபவன் ராமன். அப்ப மிகுந்த துன்பத்தை ராமன் அனுபவிக்கிறான். ஊர்கார ஜனங்கள் சொந்தக்கார அனுபவிப்பதற்கு முன்பே ராமனத்தை தெரிந்து கொண்டு நல்லாட்சி புரிவதனாலே அனைத்தையும் அப்படி பரிபாலித்துக் கொண்டு ரிஷம்பவதி துக்கிதாக ராமன் இருக்கிறார் என்னும்படியே இவர்கள் உஜ்ஜீவிக்கும் விரகன். நாளெல்லாம் துக்கப்பட்டா 2 மாசம் 2 நாள் துக்கப்படுவோம், அவ்வளவுதான். அப்புறம் உப்பம் காரணம் பட்டதுன்னா அவர்கள் வேலையை பார்த்துட்டு போயிடுவோம். அந்த மாதிரி இப்ப ராமனும் துக்கப்பட்டார் சுவாமி, அவர் ஒன்றும் செய்யல சொல்லவே முடியாது. அவர் துன்பம் படுவார், அடுத்த க்ஷணமே அதை எப்படி தீர்ப்பதுன்ற முயற்சியும் எடுப்பார். அதுதானே ராஜா. அரசனா இருப்பவன் துன்பத்தை என்னன்னு பார்த்து வருந்தம், வருந்தின பிற்பாடு தொடைக்கவும் செய்யணும். சிலர் என்ன சொல்லலாம், வருந்துவதுங்கிறது நல்ல குணம் இல்லையே, தீய குணமாச்சே, இப்ப வருந்துவதுங்கிறது தோஷமாச்சே. பரமாத்மாவுக்கு இப்ப வருந்தம்னு சொன்னால் இது தோஷ குணமாச்சேன்னு சொல்லலாம். கிடையவே கிடையாது. பரமாத்மாவாக இருப்பினும் அவர் அன்புடையவர், அன்பே வடிவானவர், பக்தர்களிடத்துல அலாதியான பிரேமம் கொண்டிருப்பவர். ஒரு பக்தனுக்கு துன்பம்னு கேட்டால் தாங்கிக் கொள்ள முடியுமா? ஒரு குழந்தையினுடைய துக்கத்தை பார்த்து தாய் எவ்வளவு கட்டப்படுகிறாள். அது நல்ல குணமா தீய குணமானா தாய் அழுகிறாளே, அது நல்லதே இல்லையே யாராவது சொல்ல முடியுமா? குழந்தைக்கு ஆபத்துன்னா முதல்ல துடிக்க வேண்டும். தாய் துடித்தால்தான் தாய்ங்கிற பேரே அவளுக்கு வரும். அதை போலத்தான் எம்பெருமான் நம்முடைய துக்கத்தை பார்த்து தான் வருத்தப்பட்டால்தான் அவன் எம்பெருமான்கிற பெயரே சாந்தமாக பெறுவான். அதனால அது ஒன்றும் ஹேய குணம் இல்லை, தோஷ குணம் இல்லை. அப்படி வருந்தவன் செய்வான். வருந்தின பிற்பாடு நமக்கு என்ன உஜ்ஜீவனத்திற்கு விரகோ வழியோ அதையும் செய்வார். நாம் அதெல்லாம் செய்வதற்கு சக்தியும் இல்லை, செய்யணுங்கிற எண்ணமும் இல்லை. அதனால நாம் அதற்கெல்லாம் போறதே இல்லை. அவர் பார்க்கிறார், இவர்கள் உஜ்ஜீவிக்கும் விரகன், இவர்கள்லாம் உஜ்ஜீவனம் அடைவதற்கு யாது வழி என்று தேடுபவர் தேடினார். ஷரீர சேஷைஸ்தவ சேஷதாம் கதைஹி யதோசிதம் சேஷ இதீரிதே ஜனைஹி. ஸ்தோத்திர ரத்னத்திலே ஆள வந்தார் தெரிவிக்கிறார். நிவாச சந்யாசன பாதுகாம்சுக உபதான வருஷா ஆரணவா வாரண வருஷா வருஷாதக வாரண வாதிபிஹி ஷரீர வேதைஸ்தவ சேஷதாம் கதைஹி யதோசிதம் சேஷ இதீரிதே ஜனைஹி. சேஷன் 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 இவருக்கு திருநாமம். ஏன்னா சேஷத்தனம் அடிமைத்தன்மையை மாறி மாறி செய்து கொண்டே இருக்கிறார்கள். யதோசிதம் சேஷ இதீரிதே ஜனைஹி. யதா உச்சிதம், எம்பெருமானுக்கு எது உச்சிதமா இருக்குமோ, பொருத்தமா இருக்குமோ, அவருடைய உள்ளத்துக்கு பிடிக்குமோ அதற்கு ஏற்றாற் போல மாறி மாறி அடிமைகளை செய்து கொண்டே இருக்கிறார். நாம மாறி மாறி பல பிறப்புகளை எடுக்கிறோம். ஒன்னா உருப்படுறதுக்கு இல்லை, ஒன்னும் பெருமானுக்கு உதவுவதற்கு இல்லை. ஆனா ஆதிசேஷனும் பல பிறவுகளை எடுக்கிறார். பெருமானுக்கு எல்லா கைங்கரியங்களையும் செய்வதற்காக எடுக்கிறார்.
அவருடைய கைங்கரியத்துக்கு உறுப்பாக பல சரீரங்களை பெறுகிறார். அதனால எல்லாரும் பார்க்கிறார், நித்தியசூரிகள் நாம் பார்த்து இப்படி எம்பெருமானுடைய திருவுள்ளத்துக்கு உகப்பாக பல கைங்கரியங்களை பண்ணுகிறார், சேஷத்தனத்தை நன்றாக வெளிப்படுத்துகிறார்னா இவருக்கு பேரே சேஷன் வச்சுடுவோம் என்றதான் அவருக்கு சேஷனே பேர் வச்சுட்டார். அவருக்குன்னு தனியா தானே பெயர் உண்டானா அவருக்கு பேரே சேஷன். ஏன்னா சேஷத்துவத்தோடு நன்றாக விளங்குகிறார், எம்பெருமானுடைய அந்த கைங்கரியத்தை செவ்வனை செய்கிறார். அதனால இவருக்கு வேற அடையாளம் பேரே வேண்டாம், நிரூபகமாகவே இதை வைத்திடுவோம் என்று அனைவரும் இதையே இட்டு அழைக்கிறார்கள் என்று சொல்லுகிறபடி பெருமை கொண்டிருக்கிறார். சரீர வேதைகி, இதற்கான் ஆழ்வாரம் சென்றால் குடையாம், இருந்தால் சிங்காசனமா என்று பெருமான் நடக்கிற சமயத்திலே குடையாக இருக்கிறார், நிற்கிற சமயத்திலே மரவழிகளாக ஆகிறார். அதே போல வீற்றிருக்க வேண்டும்னா சிம்மாசனம் ஆகிறார், சயனிக்க வேண்டும்னா படுக்கையாகிறார் என்று இப்படி ஒவ்வொரு நிலைக்கு ஏற்ப பல திருமணிகளை கொண்டு கைங்கரியம் பண்ணுவதனாலே சேஷன் சேஷன் அனைவராலும் அன்போடு அழைக்கப்படக்கூடிய பெருமை ஆதிசேஷனுக்கு உண்டா. இப்ப அவரை திருவுள்ளத்துல கொள்ளுகிறார், ஆதிசேஷனை நினைத்துக் கொண்டு அடுத்து சுவாதீன நிர்வாக உச்சித பரிகர விசேஷமான திருமணந்தாழ்வானையும் தனக்கு அதீனப்பட்டு நியமிக்கலாம், தன் இஷ்டப்படி ஆதிசேஷனை எப்படி வேண்டுமானாலும் நியமிக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு ஆதிசேஷனுக்கு பெருமை. சுவாதீன நிர்வாக உச்சித பரிகர விசேஷமான திருவனந்தாழ்வான் தன் இஷ்டப்படி அவர் என்னவா வேண்டுமானாலும் அனுபவிக்கலாம். கீழே படுத்துக்கிற சமயத்தில் திடீர்னு தலகாணி வேண்டும், சில பேருக்கெல்லாம் குழந்தைகளுக்கெல்லாம் அருகே பக்கத்துல தலகாணி வச்சு அதை அணைத்து கொண்டு தூங்கும். அந்த மாதிரி பெருமாளுக்கும் திடீர்னு தியானம் அணைத்துக் கொள்ள வேண்டுமே, தலையணையாக ஏதாவது கிடைத்தால் பரவாயில்லையா, ஆதிசேஷன் தலையணையாக கூட மாறுகிறார் அப்படின்னு எல்லாம் அங்க பாசுரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம எல்லாம் இப்ப கடாட்சிக்க வேண்டும் அப்படின்னா உடனே மணி விளக்கு, ஆதிசேஷனை விளக்கு போல பிரகாசித்து நல்ல வெளிச்சத்தை ஏற்படுத்தி பெருமான் எங்கெங்க பார்க்க வேண்டுமோ அவர் நோக்கத்துக்கு ஏற்றாற் போல மாறுகிறார். அப்ப நிர்வாக உச்சித பரிகர விசேஷமான திருவனந்தாழ்வானையும் அடுத்து வேதாத்மா விஹதேஸ்வரா என்று சொல்லப்படுகிற பறவை இறையையும் பார்த்து, பறவைக்கு இறை, பறவைக்கு இறைனா இறைவன், பக்ஷிராஜன், பறவைக்கரசன், பறவை அறையா வரல் என்று பெரியாழ்வார் தெரிவிக்கிறார். அரையன் இறை என்றெல்லாம் சொல்லுவது அரசனை சொல்லுகிறது, தலைவனை சொல்லுகிறது. பறவைக்கு இறை என்று பக்ஷிராஜன். வேதாத்மா விஹதேஸ்வரா, வேதத்தினுடைய வடிவாகவே இருக்கிறார். சாஸ்திரங்கள்ல எழுதா கிழவின்னு பார்க்கிறோம், எழுதாமல் அப்படியே உச்சாரண அனுச்சாரண ரூபமாக வந்து கொண்டிருக்கிறது பெருமானுடைய திருவுள்ளத்துல இருக்கிறது. ஆனா யாருக்கான ஒரு ஆசை, இந்த வேதங்களை ஒரு உருவமாக பார்க்க வேண்டும் ஆசைப்பட்டால் எப்படி பார்க்கலாம்னா வேதாத்மா விஹதேஸ்வரா, விஹகன்னு சொன்னாலும் பறவை, ஈஸ்வரன தலைவன், பறவைகளுக்கு தலைவனாக இருக்கக்கூடிய பக்ஷிராஜன் கருடன் சாமானியப்பட்ட பக்ஷி நினைக்க வேண்டாம், வேதத்தினுடைய வடிவமாகவே அந்த பக்ஷிராஜன் இருக்கிறார். இன்னைக்கும் வேதங்களிலே அழகா இந்த பக்ஷிராஜனுடைய அவயவங்கள், கருடாழ்வானுடைய அந்த அவயவங்கள் அங்கங்களை வர்ணிக்கும் பொழுது இது வேதத்தினுடைய ஒவ்வொரு பகுதி இந்த கருடாழ்வாருடைய ஒவ்வொரு அங்கமாக இருக்கிறது என்று அதற்குன்னு தனியா பல வடங்கள்ல பிரமாணங்கள் அமைந்திருக்கிறதுன்னு ஆச்சாரியர்கள் எடுத்து காட்டுகிறார்கள். ஸ்ரீபாஞ்சராத்திர ஆகமங்களை பார்த்தால் கூட கருடாழ்வாருடைய அந்த அங்கங்கள், அவருடைய சிறகுகள், அவருடைய அழகு, அவருடைய திருவடிகள், அவருடைய திருக்கழுத்து, அவருடைய திருவுள்ளம், அவருடைய திருமுடி என்று ஒவ்வொரு அங்கமும் வேதங்கள்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாகம் என்றே காட்டப்பட்டிருக்கிறது. வேதாத்மா விஹதேஸ்வரா என்று ஆளவந்தார் ஸ்தோத்திர சதுஸ்லோகியில சொன்ன அந்த விஷயம் அப்படி பெருமை கொண்டிருக்கக்கூடியவரான பறவைக்கிறையும் பார்த்து ரெண்டு பேரை பார்க்கிறார். முதல்ல நாம குரு பரம்பரா பாவத்துல பார்த்த பொழுது ஆதிசேஷன் ஒருவரைத்தான் நியமித்தார்னு பார்த்தோம். ஆனால் இந்த ராமானுஜாரிய திவ்யசரித்தையில சொல்லும் பொழுது இரண்டு பேரையும் நோக்கி கடாட்சிக்கிறார். ஒன்று திருவனந்தாழ்வான், மற்றொருவர் பறவைக்கிறை. ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பகைன்னு நினைச்சிட்டு இருப்போம். பெரியாழ்வாரோட பாசுரத்துல சொல்லும் பொழுது ரெண்டு பேருக்கும் பல்லாண்டு பாடுற சமயத்திலே ஐந்தலைய பைநாகத்தலை பாய்ந்தவனே உன்னை பல்லாண்டு கூறுவனே என்று சாதித்தார். அந்த அதாவது பாம்புக்கு பகையாக இருக்கிறவனை கொடியாக கொண்டு அவனையே துவஜமாகவும் கொண்டிருக்கிறார் என்று அங்க வருகிறது. அதே போலத்தான் இந்த ரெண்டும் அப்படி இருந்தாலும் நித்திய சூரியர்களா இருப்பதினால நிறைந்த ஞானத்தோடு இருப்பதினாலே ஒன்னும் பகை இல்லை. சம்சார மண்டலத்துல தான் இந்த பகை, வெறுப்பு, விரோதம் தான் இருக்குமே தவிர நித்திய மண்டலத்துக்கு அதற்கெல்லாம் வாய்ப்பே இல்லையே. அதனால ரெண்டு பேரும் சௌப்ராத்திரத்தோடும் ஒற்றுமையாகத்தான் தொண்டு புரிகிறார்கள். அப்படி தொண்டு புரிகிறவர்களை பார்த்து எவ்வளவான் நியமிக்கிறார். லீலா விபூதிக்கு நிகர்ஷஸ்தலமான பாரத வருஷத்திலே ஸ்ருதிர் நஷ்டா ஸ்மிருதிர் லுப்தா ராயேன பதிதா த்விஜாஹ அங்கானி ச விஷீர்ணானி
ஹா ஆவ்ருதா வர்த்ததே கலிஹி என்றும் யதா 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 சதாம் ஹானிர் வேதமார்கானுசாரிணாம் ததா ததா கலேர் விருத்தி அனுமேயா விசக்ஷணைகி என்றும் சொல்லுகிறபடியே சாம்ராஜ்யம் பண்ணுகிற கலியும் கெடும்படி பண்ணி வேதான் அத்தியாபயாமாச என்றும் சத்தியன லோகான் ஜெயதி என்றும் தர்மமூலம் இதன் ஜெகத்து என்றும் சொல்லுகிறபடியே தர்மே சர்வம் பிரதிஷ்டிதமாக்கவும் வைதிக விரோதிகளான காஷண்ட வித்வம்சனம் பண்ணவும் நீங்கள் இருவரும் இருள்தரமான ஞானத்திலே சரீர பரிகிரகம் பண்ணும்போது என்ன இவர்களும் அவன் திருவுள்ளத்தை பின் செல்லும்படிக்கு இடம் பார்த்து நிற்க என்று சாதிக்கிறார். இரண்டு பேரையும் கூட்டு நியமிக்கிறார். இந்த விஷயத்தை அங்க ஒருவாறு பார்த்தோம். குரு பரம்பரையில பார்க்கும் பொழுது எம்பாருடைய சரித்திரத்திலே எம்பார் என்பவர் யாருன்னு சொல்லும் பொழுது அந்த ருத்ரன் காளஹஸ்தி நாதனே சைவர்களுக்கு கணவரை சொப்னம் சாதித்து சேன முதலியார் அனந்தாழ்வான் கருடன் இந்த மூவரையும் எம்பெருமான் கூட்டு நியமித்தான். லோகத்துல போய் பிறந்து நீங்கள் தர்மத்தை நிலைநாட்ட வேண்டும்னு சொன்னார். சரின்னு அவர்களும் கீழே வந்து பிறந்தார்கள். அதுல சேன முதலியாரே யாமுனாச்சாரியராக பிறந்தார். அதே போல ஆதிசேஷனே ராமானுஜராக பிறந்தார். கருடாழ்வாரே எம்பார் கோவிந்தருக்கு ஆச்சாரியராக பிறந்தார் என்று அப்படி அந்த செய்தி அங்க சொல்லப்பட்டது. இங்க அந்த விஷயத்தை இப்படி உட்கொண்டு பிளவகுந்தியர் சுவாமி இங்க தெரிவிக்கிறார். அப்ப முதலிலேயே இருவரையும் கூட்டு எம்பெருமான் நியமித்தார். என்னன்னு சொன்னாராம், லீலா விபூதிக்கு நிகரிஷஸ்தலமான பாரத வருஷத்திலே லீலா விபூதி, இந்த லீலா விபூதியிலே ரொம்ப தாழ்ந்த இடம் எதுன்னா பாரத வருஷம். நிகரிஷம்னா ரொம்ப தாழ்ந்ததுன்னு அர்த்தம். இங்கத்தான் அறிவுல குறைந்தவர்கள் நிறைய பேர் இருக்கும், அதனால தாழ்ந்தது. மற்றபடி வளங்கள்னு பார்த்தா நிறைய செல்வங்கள் இங்க இருக்கு. எம்பெருமானுடைய அவதாரங்கள் எல்லாம் இங்கத்தான் நடைபெற்றிருக்கிறது. கர்ம பூமின்னு சொல்றோம். இங்கத்தான் அனைத்து தர்மங்களையும் அனுஷ்டிக்க முடியும், சாதனங்களை பண்ண முடியும், எல்லாம் இருக்கு. அதே சமயத்துல அறிவினால் குறைவில்லா அகஞானம்னு ஆழ்வார் சொல்றாரு. அப்ப அந்த அளவுக்கு தாட்சியும் உண்டு. இப்ப நிகர்ஷஸ்தலமான பாரத வருஷத்திலே ஸ்ருதிர் நஷ்டா ஸ்மிருதிர் லுப்தா பிராயேன பதிதா த்விஜாஹ அங்கானிச்ச விசீர்ணானி ஆவ்ருதா வர்த்ததே கலிஹி. இந்த கலிங்கிற ஒரு முதியவன், வயதானவன் வளர்ந்து கொண்டே போகிறான். இது என்ன ஆச்சரியமா இருக்கே என்று ஆச்சரியப்படுகிறார். ரிஷியினுடைய ஒரு ஸ்லோகம். அவர் இப்படி பார்த்து ஆச்சரியப்படுகிறார்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இது விஷ்ணு புராணத்தில் இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. ஸ்ருதிர் நஷ்டா ஸ்மிருதிர் நஷ்டா அதாவது ஸ்மிருதிர் லுப்தா, ஸ்ருதி நஷ்டமாகி போய்விடும், வேதங்கள் அது நஷ்டமாகி போய்விடும். கலியினுடைய சாம்ராஜ்யம், கலியினுடைய அந்த பாதிப்புங்கிறது எதை வைத்து தெரிந்து கொள்ளலாம்னா, வேதங்களுக்கு மரியாதை இல்லை, வேதத்தை யாரும் இசைவதில்லை, வேதத்தை யாரும் ஆதரிப்பதில்லை, வேத பாராயணம்னா கூடவே கூடாதுன்னு எதிர்க்கிறார்கள். இப்படி எல்லாம் இருக்கிறதுன்னா அப்போ கலிபுருஷன் நன்றாக வளர்கிறான் என்று அடையாளம். ஸ்ருதிர் நஷ்டா, வேதங்களுக்கு நஷ்டம் தான் ஏற்படும். ஸ்மிருதிர் லுப்தா, தர்மசாஸ்திரங்கள், வேதத்தை பின்தொடர்ந்து எழுதப்பட்டவை தர்ம நூல்கள், தர்மசாஸ்திரங்கள், அதுவும் லுப்தமாயிடும். யாரு அந்த சடங்குகள் சம்பிரதாயங்கள் எந்த சம்ஸ்காரங்களையும் செய்யவே மாட்டா, அதுவும் விட்டு போயிடும். ராயேன பதிதா த்விஜாஹா, த்விஜர்கள் அந்தணர்கள் எல்லாம் தாழ்ந்தே போய்விடுவர். எப்போ வேதம் போச்சோ ஸ்மிருதிகள் போச்சோ இதுதானே அந்தணருக்கே செல்வம். அந்தணர் மாடுன்னு இந்த சாஸ்திரங்களுக்குத்தான் அவ்வளவு பெருமை ஆழ்வார் தெரிவிக்கிறார். அந்தணர்களுக்கு தனம், வைதிகர்களுக்கு தனமாக இருக்கக்கூடிய அந்த செல்வங்களே அழிந்து விட்டாங்கன்னா, செல்வம் போச்சுன்னா வைதிகர்கள் மட்டும் எப்படி வாழ முடியும்? ஆனால் அவர்களும் தாழ்ந்து போகிறார்கள். அங்கானிச்ச விசீர்ணானி ஆவ்ருதா வர்த்ததே கலிஹி, அங்கங்களும் போய்விடுகிறார். எப்ப வேதமோ ஸ்ருதிகளோ போயிடுதோ, வேத அங்கங்கள் மட்டும் இருக்க போதா? சீக்ஷா, வியாகரணம், நிருத்தம், ஜோதிஷம், கல்பம், அவைகளும் ஒன்றும் இல்லாமல் அழிந்தே போய்விடும். ஆவ்ருதா வர்த்ததே கலிஹி. எப்படி வளர்க்கிறதுன்னு தெரியவில்லையே ஒரு பொருளா. இதற்கே ஒரு உருவம், அவயவங்கள்னு பார்த்தால், இப்போ முதல்ல காதுகள், ஸ்ருதிர் நஷ்டா, காது போச்சு, ஒரு உருவம். கலியே ஒரு வயதானவன், அந்த வயதானவனுக்கு ஒண்ணுன்னா போகுது. வயசாச்சுன்னா காது கேட்கல, கண்ணு தெரியலன்னு சொல்லுவான். அந்த மாதிரி இப்ப வயதான இந்த கலிபுருஷனுக்கு ஸ்ருதிர் நஷ்டா, காது கேட்கக்கூடிய தன்மை போய்விட்டது. அடுத்து ஸ்மிருதிர் லுப்தா, நினைக்கக்கூடிய சாமர்த்தியம், உள்ளம், மனசு, அதுவும் சரியா வேலை செய்யல. மனதும் உனக்கு சரியாக வேலை செய்யாமல் அதுவும் இழந்து போகிறது. பிராயேன பதிதா த்விஜாஹா, த்விஜம்னு சொன்னால் பற்கள், கடித்து சாப்பிடுவதற்கு உறுதியான பற்கள் இருக்க வேண்டுமே. பல்லெல்லாம் விழுந்து போச்சு, வயசாச்சுன்னா
சரியா புத்தி வேலை செய்யல, மனசு தடுமாறுகிறது, காது சரியா கேட்கல, பற்கள் எல்லாம் விழுந்து விட்டன. அங்காணிச்ச விஷீர்ணானி, கை கால் முதலான உறுப்புகளும் சொல்ற பேச்ச கேட்பதில்லை. அவைகள் எல்லாம் கூட அப்படியே சோர்ந்து போய்விட்டன, சக்தி இல்லாமல் போய்விட்டன. ஆனால் கலிபுருஷன் வளருகிறான். எப்படி வளர முடியும்? வயதாச்சு, மூப்படைந்து விட்டான், ஆனால் வளர்கிறான். என்ன அவனுக்கு இருக்கக்கூடிய சக்தி தான். இது இத்தனையும் போனால் கூட அவனால வளர முடியும் என்று கலியினுடைய அந்த கோலாகலம் அதனுடைய பாதிப்பு என்றும் யதாயதா சதா ஆனில் வேத மார்க்க அனுசாரி நாம் வேத மார்க்கத்தை பின்பற்றுபவர்களாய் அதை தொடர்ந்து நடப்பவர்களாக இருப்பவர்கள் சத்துக்கள், அவர்களுக்கு ஹானி, அவர்களுக்கு எங்கெங்கெல்லாம் தோஷம் ஏற்படுகிறதோ, அவர்கள்லாம் எங்க குறைந்து போகிறார்களோ, நட்டம் ஏற்படுகிறதோ, ததா கலையர் விருத்தி அனுமேயா விசக்ஷணைகி, விசக்ஷணர்கள், நல்ல ஞானம் கொண்டிருப்பவர்கள், ஞானிகள், அவர்கள் எல்லாம் அனுமானிக்கிறார்களாம். ஓ, எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரி நடைபெறுகிறதோ, வேத மார்க்கத்தை பின் செல்லுபவர்களுக்கு குறைவு வருகிறதோ, அங்கெல்லாம் கலிபுருஷன் நன்றாக ஆட்சி செய்கிறான், அவனுடைய அந்த ஆட்சி வளர்கிறது என்று நல்ல பண்டிதர்கள் எல்லாம் இப்படித்தான் கூறியிருக்கிறார்கள். அவர்கள் தெரிவிக்கக்கூடிய விஷயம் இது என்று இதுவும் ஸ்ரீவிஷ்ணு புராணத்தில் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது என்றும் சொல்லுகிறபடியே சாம்ராஜ்யம் பண்ணுகிற கலியும் பெடும்படி பண்ணி, கலி சாம்ராஜ்யம், கலியுகம்னு சொன்னா கலிபுருஷன் தான் சாம்ராஜ்யம் பண்ணணும்னா தேவையில்லை. கலியுகத்திலும் எம்பெருமானே சாம்ராஜ்யம் பண்ணலாம். ஏன்னா மத்த யுகத்துல தான் எம்பெருமான் பண்ணணும், கலியுகத்துல கலிபுருஷன் தான் பண்ணணும். சட்டமா நியாயமா இது ஒண்ணும் இல்லையே. அப்ப எம்பெருமான் தான் உபய விபூதி எப்பொழுதும் நிர்வகிக்கக்கூடியவன் எம்பெருமான். ஆனா அதை நாம் புரிந்து கொண்டு விட்டால் எம்பெருமான் அவனே ராஜாவாக இருப்பான். அதை நாம் புரிந்து கொள்ளவில்லைன்னு சொன்னால் கலிபுருஷன் நம்மை சாம்ராஜ்யம் பண்ணுகிறான், அவன் ஆளுகிறான். அப்ப சாம்ராஜ்யம் பண்ணுகிற கலியும் பெரும்படி பண்ணி நம்மாழ்வார் காட்டினார். பொதிக 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 கோயித்து வந்து சாபம் கலியும் நரகம் நைந்த நானுக்கு இங்கு யாதொன்னுமில்லை கலியும் கெடும் கண்டுகொண்டேன். கலியினுடைய பாதிப்பெல்லாம் ஒண்ணுமில்லாமல் அடங்க போகிறது, கெட்டே போய்விடும். இந்த கலிபுருஷனுக்கு எந்த ஆட்சியும் இருக்காது, அவன் எங்குமே நிலைத்து நிற்க முடியாது, வாழ முடியாது, அழிந்து போய்விடுவான் என்று எப்படி சந்தோஷமா நம்மாழ்வார் தெரிவித்தாரோ அது அப்படியே நடைபெறணும் என்று பெருமான் சங்கல்பிக்கிறாராம். வேதான் அத்தியாபயாமாச என்றும் இது மகாபாரதத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பிரமாணம். சாரஸ்வதர், அதாவது ததீச்சி என்கிற முனிவர், ததீச்சிக்கும் சரஸ்வதிக்கும் விவாகமாயி அவர்களுக்கு சாரஸ்வதன் என்று ஒருத்தர் பிறக்கிறார். அந்த சாரஸ்வதன் சிறந்த ரிஷியம், அனைத்து சாஸ்திரங்களையும் நன்றாக கற்றிருப்பவர். அவர் ஒரு சமயத்திலே நிறைய பேருக்கு வேதங்களை கற்றுக் கொடுத்தார். அதனால என்ன ஆச்சுன்னா பஞ்சம் எல்லாம் ஓடி போச்சு, வறட்சி பஞ்சம் அனைத்தும் நீங்கியது என்று சொல்லக்கூடிய ஒரு பிரமாணம். அப்ப வேதான் அத்தியாபயாமாச, நிறைய அந்தணர்களுக்கு நிறைய 12 வருஷங்களுக்கு மேற்பட அவர் அமர்த்தி வைத்து வேதங்களை எல்லாம் சொல்லிக் கொடுத்ததினாலே தர்மத்தை மீண்டும் நிலைநாட்டினார் என்று அவருக்கு பெருமை சொல்லப்படுகிறது. அந்த பிரமாணத்தை எடுத்து காட்டி வேதான் அத்தியாபயாமாசா என்றும். அப்ப அதனாலே நல்ல வேதாந்த அர்த்தங்களை எல்லாம் இந்த உலகத்துல எல்லாருக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும், வேதங்களுடைய சாரத்தை அனைவரும் அறியும்படி செய்ய வேண்டும் என்று அது ஒரு குறிக்கோள். அடுத்து சத்தியன லோகான் ஜெயதி என்றும், சத்தியத்தினாலே அனைத்து உலகங்களையும் ஜெயிக்க முடியும். ராமனே அதை நிகழ்த்தி காட்டினார். இது ராமாயணத்தில் இருக்கக்கூடிய ஸ்லோகம். ராமன் எப்படிப்பட்டவன்? சத்தியன லோகான் ஜெயதி குருன்னு சுஷ்ரூஷையா, அதே போல தீனான் தானேன என்று தனுஷா எரி சாஸ்திரவான், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குணத்தாலே ராமன் ஜெயித்து வைத்திருப்பான். சத்தியம் பேசி உண்மையாக பழகி உண்மையாகவே இருந்து அனைத்து உலகங்களையும் ஜெயித்திருக்கிறான். தீனர்கள், ஏதும் இல்லாதவர்கள், ஏழை, அவர்களுக்கு அவர்கள் விருப்பங்களை எல்லாம் வாரி கொடுத்து அவர்களை எல்லாம் ஜெயித்திருக்கிறான். குருன்னு சுஷ்ரூஷையா, சிறந்த ஆச்சாரியர்கள் குருக்களை சுஷ்ரூஷ பண்ணி தொடர்ந்து குற்றேவல் செய்து செய்து அவர்களை எல்லாம் ஜெயித்து வைத்திருக்கிறான். தனுஷா எதி சாஸ்திரவான், யுதி யுத்தத்திலே சத்ருக்களையும் ஜெயிக்கிறான். தன்னுடைய கோதண்டம் சார்ந்தன்ற பெரிய வில் அதை வைத்துக் கொண்டு தன்னுடைய ஆற்றலை வெளிப்படுத்தி அவர்களை ஜெயிக்கிறான். இப்படி ராமன் அனைத்தையும் ஜெயித்திருக்கிறான்ங்கிற பிரமாணம். அதுல இருந்து இங்க என்ன கருத்து சொல்லப்படுது? சத்தியன லோகான் ஜெயத்தின்னா சத்தியத்தின் மூலமாக அனைத்தையும் ஜெயிக்கலாம், உலகங்களையே ஜெயிக்கலாம், பரவதத்தை கூட ஜெயிக்கலாம். ஒரு ஜடாயு மகாராஜருக்கு எப்படி ராமன் இந்த பரவதத்தை கொடுத்தார்? அவரோ ஆத்மானம் மானுஷம் பண்ணிய ராமம் என்று ராமன் நான் தசரனுடைய பிள்ளைன்னு சொல்லிக் கொண்டாரே. அப்ப அவர் எப்படி கொடுத்தாருன்னா சத்தியம்
பேசி சத்தியம் பேசியே வரவருக்கு ஜெயித்திருக்கிறார், தன்னுடைய ஆட்சியில வைத்திருக்கிறார். அதனால ஜடாயுவே நீ இந்த சம்சாரத்துல கஷ்டப்பட வேண்டாம், போய் இந்த சேருன்னு அனுப்பி வைத்தார்னு அழகா நம்பிள்ளை தெரிவித்தாரா. அதே போலத்தான் இந்த சத்தியன மனோதத்தையும் ஜெயிக்கலாம்ங்கிற அர்த்தத்தை உலகத்துல எல்லாருக்கும் பரப்ப வேண்டும். அப்ப மேலான சத்தியம், மேலான தர்மம், இதையெல்லாம் உலகத்தில் நடையாளப்படி செய்ய வேண்டும்ங்கிற குறிக்கோளோடு நீங்கள் போய் பிறக்க வேண்டும். தர்ம மூலம் இதம் ஜெகத்து என்றும் சொல்லுகிறபடியே கைசிக புராணத்துல வரக்கூடிய ஸ்லோகம் நினைவு. இந்த உலகங்கள் எல்லாம் தர்மத்திலேயே நிலை பெற்றிருக்கிறது. அதுதான் சொன்ன நம்பாடுவான்ற அந்த பக்தன் அந்த பிரம்மராட்சஸ் எதிர்த்த உடனே நான் உண்மையத்தான் பேசுவேன், சத்தியத்தை தான் எப்பொழுதும் பேசுவேன், தர்மத்துல தான் நாட்டம் கொண்டிருப்பேன், தர்மத்தை மீறி நடக்க மாட்டேன், இதோ நான் உனக்கு சத்தியம் பிரமாணம் பண்ணி தருகிறேன்னு சொன்னானா இந்த ஜெகத்தே சத்தியம் தர்மத்திலேயே நிறைவேற்றிருக்கிறது என்றும் சொல்லுகிறபடியே இந்த இடங்கள்ல தான் வேதம், சத்தியம், தர்மம் இந்த சொற்கள்லாம் இருக்கா. சாமானிய அர்த்தமா பார்த்தால் வேதங்கள், அதே மாதிரி சத்தியம்ங்கிற அந்த உண்மையாக பழகுதல், பேசுதல், உண்மைங்கிற அந்த தன்மை, கொள்கை, தர்மம் என்ன சொல்வது வேதங்கள்ல சொல்லப்பட்ட தர்ம காரியங்கள்னு பொதுவான அர்த்தம். ஆனா அந்த அர்த்தத்தான இப்ப கலியுகத்துல எல்லா இடத்துலயும் சொன்னா மறுபடியும் அதிகத்த அதிகாரம் ஆயிடுமே. வேதங்களை எல்லாருக்கும் கத்துக்கணும் எப்படி சொல்ல முடியும்? மூவர்ணத்தவர்கள், உபநயமானவர்கள், ஆண்கள், நல்ல புத்தி கூர்மை இருப்பவர்கள், அவர்களுக்கு மட்டும்தான் சொல்ல முடியும். அப்ப மறுபடியும் இது யாரோ சில பேருக்கு தான் போய் சேரும். அனைவருக்குமாக ஆக்க வேண்டும்னு சொன்னால் அப்ப வேதங்கிற சொல்லுக்கோ, சத்தியங்கிற சொல்லுக்கோ, தர்மங்கிற சொல்லுக்கோ அனைவருக்கும் பொருந்துமான பொருள் எதுன்னா பரமாத்மா பிரம்மங்கிற பொருள். சாட்சாத் தர்மம், சித்தமான தர்மம் பெருமானே, அவனே சத்தியம்னு பெயர் கொண்டிருப்பவன், அவனே வேதங்கள், வேத நான்காய் என்று ஆழ்வார் அவனையே வேதங்கள் தெரிவிக்கிறார். அப்ப அவனே அந்த எம்பெருமானே பரமாத்மாவே இந்த ஜெகத்திற்கெல்லாம் நாதன், அனைத்தும் அவனிடத்திலே நிலை பெற்றிருக்கிறது, அவனை கொண்டே அவனை அடைய முடியும் என்கிற இந்த கருத்துக்களை எல்லாம் நீங்கள் ஜெகத்துல போய் பரப்ப வேண்டும் என்பதுதான் பெருமானுடைய குறிக்கோள் என்றும் சொல்கிறபடியே தர்மே சர்வம் பிரதிஷ்டிதமாக்கவும். தர்மே சர்வம் பிரதிஷ்டிதம் தர்மேன பாபம் அவனுததி. தைத்திரிய உபனிஷத்து தெரிவிக்கிறது. நம்பஸ்யவாரேன்னு ஆரம்பிச்சு பெரிய உபனிஷத்து மகாநாராயண உபனிஷத்துன்னு பெயர். அந்த உபனிஷத்துல சொல்லும் பொழுது எல்லாம் தர்மத்திலேயேத்தான் நிலை பெற்றிருக்கிறது. தர்மே சர்வம் பிரதிஷ்டிதம். தர்மம்ங்கிற அந்த விஷயத்துல தான் அனைத்தும் கட்டுப்பட்டிருக்கிறது, அனைத்தும் நிலை பெற்றிருக்கிறதுன்னா எது அந்த தர்மம்? ராமோ விக்கிரகவான் தர்மஹா, கிருஷ்ணம் தர்மம் சனாதனம் என்று சொல்லுகிறபடி தர்மம்னு சொன்னால் இவ்விடத்துல எம்பெருமானேன்னு கொள்ள வேண்டும். வைதிக விரோதிகளான பாஷண்ட வித்வம்சனம் பண்ணவும். வைதிக விரோதிகள், வேதத்துக்கு விருத்தமான பொருள்களை சொல்லுபவர்கள் யாரும் வைதிகர்களுக்கு விரோதிகள். வேதத்துக்கு புறம்பானவர்கள் யாராக இருப்பினும் வேதத்தை கடைபிடிப்பவர்களுக்கு எல்லாம் விரோதிகள் தானே. அதனால வைதிக விரோதிகளான பாஷண்ட வித்வம்சனம் பாஷண்டிகள், நாஸ்திகர்கள், எல்லாம் பொய்னு சொல்லிக் கொண்டு கண்டதே காட்சி கொண்டதே கோலம் இருப்பவர்கள். அடுத்து குதிருஷ்டிகள், சரியான அர்த்தத்தை உலகில் சொல்லாமல் தவறான அர்த்தத்தை பிரச்சாரம் பண்ணுபவர்கள். அதனால எல்லாத்தையும் நழுவினவர்கள், அனைத்து சம்ஸ்காரங்களும் வேண்டாம்னு விட சொன்னவர்கள். இப்படிப்பட்ட பாஷண்டிகளை எல்லாம் வித்வம்சனம், அவர்கள் எல்லாம் துவம்சிக்கணும் அப்படின்னா அவர்கள் எல்லாம் நேர போய் அழித்து படைத்து செய்யணுமானா அவர்களுக்கெல்லாம் ஞானத்தை கொடுத்து திருத்த வேண்டும். பாஷண்டிகளாக இருப்பவர்களை எல்லாம் ஞானத்தை கொடுத்து நல்ல வைதிக சித்தாந்தத்தை பின்பற்றுபவர்களாக ஆக்க வேண்டும். அதை நீங்கள் தான் செய்ய கடவுது. இதை செய்வதற்கு ரெண்டு வேணுமே. ஒன்னும் வேதத்தினுடைய அர்த்தமெல்லாம் நன்றாக தெரிந்து கொண்டிருப்பவராய் சிறந்த ஞானத்தோடு இருக்கணும். அதே சமயத்துல கைங்கரியமும் நன்றாக செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இப்ப முன்னாடி சொன்ன ரெண்டு பேரும் இந்த ரெண்டுத்திலையுமே வல்லவர்கள். ஞான கைங்கரியம், இந்த ஞானம் அனுஷ்டானவையோய் நன்னாகவே உடையனானு மனவாழ்வான சாதிக்கிறாரா. ஒரு ஆச்சாரியன்னா ஞானம் இருக்கணும், அனுஷ்டானம் இருக்கணும். இதுல ஞானம்ங்கிறது சாஸ்திரத்தை பத்தின தெளிவான அறிவு ஞானம். அனுஷ்டானம்ங்கிறது கைங்கரியம். அனுஷ்டானம்னு சொன்னாலே எல்லா விதமான அடிமைகளையும் செய்வது. கடைபிடித்தல்னு ஒரு பொருளாக இருந்தாலும் என்னத்தை கடைபிடிக்கிறோம்? பெருமானிடத்துல தொண்டு புரிதல். அப்ப கைங்கரியத்தை தான் கடைபிடிக்கிறோம். அதனால இந்த ஞான கைங்கரியங்கள் சிறந்து இருப்பவர்கள் யாருன்னு பார்த்தால் ஆதிசேஷனும் கருடாழ்வாரும் தான். இவர்கள் ரெண்டு பேரும் செய்யக்கூடிய கைங்கரியம் தான் எம்பெருமான் ஓஹோன்னு அனைத்தையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். நிவாச செய்யாசன பாதுகாம்சு உபதான வருஷாப வாரணாதிவிஹி என்ற அந்த ஸ்லோகம், தாசசகா வாகன மாசம் விதானம் எஸ்தே விதானம் எதனம் பிரைமயா என்ற அந்த ஸ்லோகம், இந்த
இந்த ரெண்டுத்துலயும் ஆதிசேஷனுடைய கைங்கரியம் கருடாழ்வாருடைய கைங்கரியத்தை சொன்னார். அதே போல ஆதிசேஷனுடைய ஞானத்தை சொல்லும் பொழுது தயாசகாசீனம் அனந்தவோகினி பிரகிருஷ்ட விஞ்ஞான பலைகதாமணி என்று சிறந்த ஞானத்துக்கு இருப்பிடமானவர் ஆதிசேஷன் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாம் ஆதிசேஷன் அவரே இந்த லோகத்துல பல ஞானத்துக்கு விஷயமான சாஸ்திரங்களை எல்லாம் பிரச்சாரம் பண்ணினார், ஜோதிஷ சாஸ்திரத்தை எல்லாம் பரப்பினார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் நல்ல சிறந்த ஞானம் பாண்டித்யம் உடையவர், வித்வானாக இருப்பவர் ஆதிசேஷனும் திருடாழ்வாரும். அதனால ஒரு பக்கத்துக்கு நல்ல ஞானம் வேதாத்மா விவேகேஸ்வராக இருக்கிறதுனாலே சிறந்த ஞானத்துக்கு ஞானம், கைங்கரியத்துக்கு ஓகோன்னு எல்லா அடிமைகளும் செய்பவர்களாக ஆதிசேஷனும் திருடாழ்வாரும் இருக்கிறார்கள். அதனால அந்த ரெண்டு பேரையும் கூட்டு இப்ப தர்மே சர்வம் பிரதிஷ்டிதம், எல்லா தர்மத்துல தான் நிகழ்ச்சிருக்கிறது, அப்படி நீங்கள் ஆக்க வேண்டும். அந்த வேதத்துல சொல்லி இருக்கக்கூடிய வார்த்தையை மெய்ப்பிக்க வேண்டும், அதை பண்ணவும் சர்வம் பிரதிஷ்டிதமாக்கவும் வைதிக விரோதிகளான பாஷண்ட வித்வம்சனம் பண்ணவும். அப்ப வித்வம்சனம்னா நேர போய் அவர்கள் எல்லாம் கொன்று ஒழித்து கண்ணன் பிறந்தான் கம்சன் அழித்தான் அந்த மாதிரி இல்லை. இவர்கள் பிறந்து அவர்களுக்கு எல்லாம் ஞானத்தை வழங்கி அந்த ஆத்மாவை திருத்தி கொண்டு வந்து பெருமானிடத்துல சேர்க்கணும். இதத்தான் வித்வம்சனம்ங்கிறார். அங்க சொல்லும் பொழுது துஷ்கிருத் விநாசனம், தீயவர்களை அழித்தல் துவம்சம் செய்தல். இந்த வித்வம்சனம்னா அவர்களை பிராண போக்குறது இல்லை, அந்த பெருமாளே சொல்றாங்க. எதுக்கு இவர்களை போய் நீ பிராணம் முடிக்கணும்னு சொல்லணும்? இவர்களை அனுப்புவது ஞானத்தை கொடுத்து அறியாமையை போக்கி அவர்களை திருத்தி கொண்டு வருவது. அதான் பாஷண்ட வித்வம்சனம் பண்ணணும். நீங்கள் இருவரும் இருள் தருமான் ஞானத்திலே எங்க விளக்க சொல்ற? ஸ்வேத தீபத்துல விளக்க சொல்றாரா? இல்ல அயோத்தி சாக்கேதபுரின்னு உயர்ந்த எம்பெருமான் அவதரித்த சமயத்துல என்னோட கூட பிறன்னு சொல்லுகிறாரான்னா, நான் வரவே போதில்லை, நான் பல வந்து பிறக்க ஒன்றும் பயனில்லை, இனி என்ன விட்டுடுங்க, நீங்க மட்டும் போய் இந்த இருள் தருமா ஞானத்தில் இருக்கிறங்கள். இருள் தருமா ஞானம் ஓகோன்னு இருள் துயக்கு மயக்கு அஜானத்தையே தரக்கூடிய மான் ஞானம். அதாவது சின்ன ஒரு ஞானமா இருக்குமான்னா பெரிய அகண்ட மகாபாரதம், இந்த பாரதம் முழுக்க நீங்கள் பிறந்து உங்களுடைய திருவடிகள் பட எல்லா இடத்துலையும் நடந்து சரீர பரிகிரகம் பண்ணுங்கோள். அங்க போய் இதெல்லாம் அசரீரியா இருந்தெல்லாம் சொல்லக்கூடாது, யாரும் நம்பவே மாட்டா, இது என்ன பூதமோ விசாசம் நினைச்சிடுவாங்க. அதனால சரீர பரிகிரகம் பண்ணுங்கோள், உங்களுக்கு அழகான ஒரு திருமேனி எடுத்துக்கொண்டு அனைவருக்குமாக உபதேசித்து திருத்த வேண்டும் பண்ணுங்கோள். என்ன இவர்களும் அவன் திருவுள்ளத்தை பின் செல்லும்படிக்கு இடம் பார்த்து நிற்க, அவன் நிற்க நாம் இதோடு நிறுத்திப்போம். அப்போ இவர்களும் அவன் திருவுள்ளத்தை பின் செல்லும் படிக்கு, பெருமான் என்னமோ திருவுள்ளத்துல கொண்டு நம்ம இடத்துல நியமிக்கிறார்னா நாம யோசிக்கணும், பெருமான் திருவுள்ளத்துல என்ன நினைக்கிறார் என்று ஒரு அரை மணி நேரம் சிந்தித்து இன்னவா இருக்குமா அன்னவா இருக்குமான்னு பல கருத்துக்களை எழுதி இதுல இதெல்லாம் இல்லைன்னு இன்னொருத்தரோட போய் கேட்டு அதெல்லாம் தவிர்த்து இதுதான் கடைசியில முடிவு பண்ணணும். ஆனா இவர்கள் அப்படிப்பட்டவர்கள் முக்கிய சூரிகளாச்சு, பெருமானுடைய திருவுள்ளம் என்னங்கிறத அடுத்த க்ஷணமே இவர்கள் தெரிந்து கொண்டிருப்பார்கள். அதனால தெரிந்து கொண்டு ஆனால் இடம் பார்த்து திருவுள்ளத்தை பின் செல்லும்படிக்கு இடம் பார்க்கணும். அதற்குன்னு தக்க காலம் தக்க சமயம் நல்ல இடம் வசதி வாய்ப்புகள் எல்லாம் நல்லா இருந்தாதானே எல்லாம் நல்லபடியா நடக்கும். அதனால காலம் தேசம் இந்த ரெண்டத்தையும் பார்த்து இடம் பார்த்து இருக்க. இடம்னு சொல்லியிருப்பது வெறும் தேசம்னு மட்டும் இல்லை, காலம்னு சேர்த்து வச்சுக்கணும். இடமாகுமைன்னு சொல்ற மாதிரி அது காலத்தையும் சேர்த்து குறிக்கிறது. அவ எந்த நேரத்திலே எந்த இடத்திலே எங்கு பிறக்க வேண்டும் என்று பார்த்து கொண்டு நிற்க மேற்கொண்டு எப்படி அவதரித்தார்கள் என்ற சரித்திரத்தை பிள்ளை லோகம் ஜி.எஸ். சுவாமி அற்புதமாக ராமானுஜாரிய திவ்ய சரிதையில காட்டுகிறார். இன்றைய நாள் அவதாரிகா பாகம்ங்கிறதுனால சற்று விரிவாக ஒவ்வொரு பரம்பரமா பார்த்தோம். இனி மேற்கொண்டு என்ன சரித்திரம்ங்கிறது பலரும் அறிந்திருக்கிறதுனாலே ஓரளவுக்கு அந்த வாக்கியங்களை பார்த்து என்ன அர்த்தம்ங்கிறத அனுபவிக்கலாம்னு கூறி அமைகிறேன். நிவாசாய மலராமானுஜாய ருக்மிணி பிராணநாதாய பார்த்தசூதாய மங்களம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். அடுத்த உபன்யாசம் நாளை மாலை இதே மாதிரி 3 மணிக்கு.